पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 2வது சாப்டர்ல பார்த்தீங்கன்னா 55ல இருந்து 72 வரைக்கும் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் அப்படின்ற பிரகரணம் போயிட்டு இருக்கு. இந்த கான்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். ஸ்தித பிரஜ்ஞன் அப்படின்றதுக்கு அர்த்தமே நம்ம பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரு தான்ல நின்னவனோ, எவனுடைய புத்தி தான்ல நின்னுச்சோ அவனுக்கு பேர் ஸ்தித பிரஜ்ஞன். இப்ப நம்ம புத்திலாம் எங்க நிக்குது அப்படின்னா, நம்ம புத்திலாம் இந்த தேகத்திலையும் மனசுலையும் மாத்தி மாத்தி நின்றுட்டு இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா மோட்சம் அடையப்பட்டுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோட்சம் இல்லை, நம்ம எல்லாம் சம்சாரிகளா இருக்கும். அப்போ தானா நிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்வஸ்வரூப அவஸ்தானம் அப்படின்னு பேரு. அதுதான் மோட்சம் என்று சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. தானா நிக்கிறது. அப்ப தானா நிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, நின்னவங்களை பாத்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணா போதும், இமிடேட் பண்றது. யாரெல்லாம் ஞானி புருஷர்களா ஸ்தித பிரஜ்ஞனா இருக்காங்களோ அவங்கள்ட்ட இயல்பா அவங்க பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணி 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 நீண்ட காலமா அபியாசம் பண்ணி சில விஷயங்களை சித்தப்படுத்தி வச்சிருப்பாங்க. அந்த சித்தப்படுத்தின விஷயங்களை சாதகர்களா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும், அதை அடாப்ட் பண்ணணும், முயற்சி பண்ணி அதை அடையணும். எத்தனை சாத்தியத்துவார் ஆச்சாரியர் பாஷ்யத்துல சொல்லியிருக்காரு. ரொம்ப எத்தனத்தோட பாத்தீங்க அப்படின்னா அதை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா கை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேட்ட வேதாந்தம் பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸா நம்ம அனுபவமா அது நடக்கும். இல்லை அப்படின்னா பேச்சா போயிடும். வெறுமனே நானும் பகவத்கீதை கேட்டேன் அப்படின்னு போயிடும். அது பாத்தீங்கன்னா பலன் கொடுக்காது, புண்ணியத்தை கொடுக்கும். ஆனா பாத்தீங்கன்னா முக்கிய பலன் என்னது, மோட்சம். அந்த மோட்சம் சம்பவிக்காது, திரும்பவும் பிறக்கும். அப்ப அதுக்காக என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் சங்கரர் என்ன பண்றார், இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல இருக்கிறத எல்லாத்தையும் முமுட்சுக்கள் பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணி அதை அடையணும் அப்படின்னு சாதனையா சொல்லியிருக்கார். ஸ்தித பிரஜ்ஞருக்கு எது சித்த விஷயமா இருக்கோ சாதகர்களுக்கு அது சாதன விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. இதுல முதல்ல பாத்தீங்கன்னா 55வது ஸ்லோகம் பார்த்தோம். பிரஜகாதியதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டக ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே அப்படின்னு. அதுல முதல் ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா காமத்தியாகம் சொல்லப்பட்டிருக்கு. காமம்னா என்னது, பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான். காமம் அப்படின்னாவே பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய மனசுல. மனோகதான் அப்படின்றதுக்கு அர்த்தம் மனசுக்குள்ளார புகுந்து இருக்கிற காமங்கள். இந்த காமங்கள் பாத்தீங்க அப்படின்னா எந்த சமயத்துல இந்த ஹிருதயத்தை விட்டு விலகி போகுதோ அப்ப பாத்தீங்கன்னா மர்த்தியோ அமிர்தோ பவதி அப்படின்னு சொல்லுது கட்டோபனிஷத்து, பரதாரண்யம் எல்லாமே சொல்லுது. இறந்து போகக்கூடிய மனிதன் இறக்காதவனாகின்றான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமத்தினாலதான் கர்மம் பண்றோம், கர்மத்தினாலதான் பாத்தீங்க அப்படின்னா ஜென்மம் சம்பவிக்குது. அப்ப அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ப்ரிப்பேர் ஆகிறோம். எங்கிருந்து ப்ரிப்பேர் ஆகிறோம், நிஷ்காமிய கர்ம யோகத்துல இருந்து ப்ரிப்பேர் ஆகும். வாஸ்தவத்துல பாத்தீங்கன்னா எல்லா காமங்களையும் எடுத்தோட விட முடியுமா, முடியாது. அதுக்காக என்ன பண்றோம், கர்மத்தை ஈஸ்வர அர்ப்பணமா பண்றோம். அதுக்கப்புறம் கர்ம பலன்களை பாத்தீங்கன்னா ஈஸ்வர பிரசாதமா ஸ்வீகாரம் பண்றோம். இதனால பாத்தீங்கன்னா நமக்கு சித்த சுத்தி உண்டாகுது, சமத்துவ புத்தி கிடைக்குது. அப்ப சித்த சுத்தி மூலமா சமத்துவ புத்தி உண்டானதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, சித்த சுத்தின்னா என்னது, காமக்ரோதம் இல்லாம இருக்கிறது. எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ணும்போது, ஈஸ்வர பிரசாதமா ஸ்வீகாரம் பண்ணும்போது மனசு பாத்தீங்கன்னா சஞ்சலம் இல்லாம ஆடாத நிலையை அடையும். எது நடந்தாலும் பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு. இதை வச்சுக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா, சித்தம் சமநிலை அடைஞ்சோன்னா குருநாதர்கிட்ட போய் சிரவணம் மனனம் பண்றான். அப்போ சிரவணம் மனனம் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா மனசு சமநிலை தேவைப்படுது. இதுக்கு அடுத்தது சிரவணம் மனனம் பண்ணதுக்கு பிறகு நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்ன்றது ஆத்ம தியானம். அந்த ஆத்ம தியானத்தை பாத்தீங்கன்னா நம்ம இங்கேயும் சொல்ல போறோம், இங்கேயும் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்றது. அதே மாதிரி 6th சாப்டர் ரொம்ப எலாபரேட்டா சொல்லுது. திரும்ப பாத்தீங்கன்னா 18வது சாப்டர்ல 49ல இருந்து 55 ஸ்லோகங்கள் வரைக்கும் சொல்ல போகுது. 3 இடத்துல இதை பத்தி பேச போகுது.
இதே விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க சுவாமி பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் பக்தி யோகத்தை சொல்றாரு. அந்த பக்தி யோகத்தை சொல்லும் போதும் வந்து பாத்தீங்கன்னா 12வது சாப்டர்ல வந்து லட்சியத்தை சொல்றார். மையேவ மன ஆதத்வ மயுபுத்தி நிவேசைய அப்படின்னு ஒரு வரிசையா சொல்ல போறார். யாரெல்லாம் எனக்கு பிடித்தமானவர்கள் பிரியமான பக்தர்கள் அப்படின்னு சொல்லும் போதும் இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். அப்ப எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதுன்னா கிரமமுக்தி அடையணும், நான் வந்து பாத்தீங்கன்னா கைலாயம் வைகுண்டத்துக்கு போகணும், சாயுஜ்ய பதவி அடையணும்னாலும் இந்த குவாலிட்டிஸ் வேணும் சகுன தியானத்துக்கு. அதே நிர்குண தியானம் பண்ணி நான் நிர்விகல்ப சமாதி அடையணும் அப்படின்னாலும் இதே குவாலிட்டிஸ் தேவைப்படுது. சகுனத்துல பண்ணக்கூடிய சமாதிகளுக்கு எல்லாம் பேர் வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதிகள்னு பேர். நிர்குணத்துல எது நிர்குணம், தான் 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 சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் நிர்குணம், அதுல சமாதி பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டிஸ் தேவைப்படுது. நல்ல கம்பேர் ஸ்டடிஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரஜகாதி எதா காமான் அப்படின்னா ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய காமங்களை நீக்கணும். முதல்ல பலத்தியாகம். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுல இருக்கக்கூடிய கருமங்களையே நான் கர்த்தா இல்லை நான் போக்தா இல்லைன்னு கர்த்திருவ தியாகம். இந்த ரெண்டும் பண்ணதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மனசு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, எதை ஆசைப்பட்டாலும் ஜென்மம் கொடுக்கும் ஜென்மம் கொடுக்கும்னு மனசுல நல்லா புரிய வச்சு என்ன பண்ணணும், ஒன்னும் அடைய வேணாம் இந்த உலகத்துல, இனி எனக்கு எதுவுமே வேணாம் ஜென்மமே வேணாம் அப்படின்னு ஒருத்தன் நிச்சயம் பண்றான் அப்படின்னா அவனுடைய ஹிருதயத்துல இருந்து காமங்கள் போகுது. அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமம் போச்சுனாவே மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளியில போக, இந்த மனசு வெளியில போகிறது நின்று போச்சு அப்படின்னா என்ன ஆகும், இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா தான் தானா தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா நிலை பெறுது. அப்ப அது மாதிரி நிலை பெற்றவன் ஸ்திதப்பிரஜன் என்று சொல்லப்படுகின்றான் அப்படின்னு சொல்லியாச்சு. 55க்கு லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா 55க்கு ஹெட்டிங் கொடுத்துட்டீங்கன்னா காமத்தியாகம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த காமத்தியாகம் பண்ணும்போது என்ன நடக்குது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சமம்னு சொல்றோம். ஒரு 2 ஸ்லோகங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா 56 57 ரெண்டுமே ஷமஹா அப்படின்னு சொல்லப்படுது. ஷமம்னா என்னது, மனோ நிகிரஹா. காமம் போச்சு, காமம் போனதுக்கு பிறகு இந்த மனசை எப்படி பண்ணணும், அதுக்கான ரிலேட்டிவான ஸ்லோகங்கள் 2 விஷயங்களை பண்ணினீங்கன்னா அந்த காமத்தியாகம் நடந்துரும். அதுக்காக சொல்லப்படுது துக்கேஸ்வனு விக்னமனாக. எந்த துக்கம் சம்பவிச்சாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறதா திரும்ப திரும்ப சொல்றது இப்படிதான் நடக்கும். தேகம் எடுத்தவங்க எல்லாத்துக்கும் ஜீவர்கள் எல்லாத்துக்கும் இதே மாதிரிதான் நடக்கும். எல்லாத்துக்கும் ப்ராப்ளம் வரும். தேகம்னு இருந்தா அதுல ப்ராப்ளம் வரதான் செய்யும். எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, அனந்த கோட்டி ஜென்மங்களா நான் இதை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு ஜென்மத்திலையும். அதனால வந்து பாத்தீங்கன்னா சமத்துவ பாவனை அடைஞ்சாதான் மோட்சம் கிடைக்கும். அதனால அக்செப்ட் பண்றது முதல்ல. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஈஸ்வர பிரசாதம் அப்படின்னு ரெண்டாவது. மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஒன்று நடக்கவே இல்லை, இதெல்லாம் தீர்க்க சொப்பனம் அப்படின்னு எடுத்துக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுகேஷு விகத ஸ்பிருக. சுகம் கிடைக்கும் போதும் என்ன பண்ணணும், இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாவிக்க வேண்டும். சுகம் சம்பவிக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா துள்ளி குதிக்க கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் சமமா பாவிச்சு வீத்த ராக பயக்குரோத. வீத்தம்னா இல்லாமல், எது இல்லாம, விருப்பு இல்லாமல், பயம் இல்லாமல், குரோதம் இல்லாமல் என்ன பண்ணணும், எவன் இருக்கிறானோ அவனுடைய பிரக்ஞா வந்து பாத்தீங்கன்னா ஸ்திததிர் முனி உச்சதே, அந்த முனிவன் ஸ்திதப்பிரஜன் என்று சொல்லப்படுகின்றான் அப்படின்னு 56. 57 வந்து பாத்தீங்கன்னா எஸ் சர்வத்ரான பிஸ்நேக. இந்த 56க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனக மகாராஜா மிகப்பெரிய ராஜா சாம்ராட். ஜனக மகாராஜா என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முறை அவருக்கு சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனா இருக்கிற மாதிரி ஒரு சொப்பனம் வந்துச்சு. மகாராஜாக்கு வந்து பாத்தீங்கன்னா சொப்பனம் சம்பவிக்குது. சில சொப்பனங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிற சொப்பனங்கள்லாம் உண்டு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு நாய்க்கடி சொப்பனம் வரும். கரெக்டா என்னோட தொடை பகுதியில வந்து ஒரு நாய் வந்து கடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஒரு 7th 8th படிக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெகுலரா வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். அப்படி வந்துச்சு அப்படின்னா தூக்கம் கலைஞ்சு போயிடும். அப்படியே அந்த வலியெல்லாம் கூட எனக்கு ஃபீல் ஆகும். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜனக மகாராஜாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொப்பனம் வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன சொப்பனம் அப்படின்னா, தூங்கும் போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துல பிச்சைக்காரனா இருக்கிறது.
காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகு மகாராஜா. இவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது இப்படியே போயிட்டே இருக்கு, டெய்லி பிச்சைக்கார சொப்பனம் வருது, என்ன பண்றது அப்படின்னு. அவருக்குள்ளார ஒரு நாள் மெதுவா ஒரு விவேகம் வந்துச்சு. என்ன விவேகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிச்சைக்காரன் கனவு காண்றதுல பாத்தீங்கன்னா நான் ராஜாவா இருக்கணும், இல்ல ராஜாவா இருந்துகிட்டு கனவு காண்றதுல சொப்பனம் பிச்சைக்காரனா வருதா, யாரு கனவு காண்றா, எது உண்மை எது பொய் அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அவர் என்ன பண்றாரு, மந்திரிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு, என்னப்பா என்னோட டவுட் இருக்கு, நான் மகாராஜாவா இருந்துகிட்டு சொப்பனத்துல பிச்சைக்காரன் ஆகிறனா, இல்ல சொப்பனத்துல இருக்கிற பிச்சைக்காரன் பாத்தீங்கன்னா கனவு கண்றது அதுல ஜனக மகாராஜாவா இருக்கணும், எது உண்மை அப்படின்னு கேள்வி கேட்க. கேள்வி கேட்டோன்னே யாரெல்லாம் பதில் சொல்றாங்க, யாருக்கும் எதுவுமே இது இல்லை. உடனே பாத்தீங்க அப்படின்னா அஷ்டாவக்ரர் அப்படின்னு ஒரு பிரசித்தமான மகிழ்ச்சி ஒருத்தர் இருந்தார். அஷ்டாவக்ரர் அப்படின்னு, அஷ்டாவக்ர கீதானே பிரசித்தமா இருக்கு, 500 ஸ்லோகம் இருக்கு, ரொம்ப பிரசித்தமான ஒரு ரிஷி. அந்த அஷ்டாவக்ர மகிழ்ச்சி என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர இவரை தண்டோரா போட்டு ஊரெல்லாம் இது பண்றாங்க. இவர் வர 8 கோணல்ல பாத்தீங்கன்னா அவரோட பாடி 8 கோணல்ல இருக்கும். இதெல்லாம் பிராசங்கிக்கமா நான் சொல்றேன். இந்த 8 கோணல் ஏன் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அப்பா பாத்தீங்கன்னா சரியா வேத அத்தியனம் சரியா பண்ணாம அவர் என்ன பண்ண, தப்பு தப்பா வேதத்தை பாத்தீங்கன்னா சொன்னதுனால கர்ப்பத்துல இருக்கும்போது அதை சகிக்க முடியாம இந்த மகரிஷி பாத்தீங்கன்னா எங்கேயோ முந்தின ஜென்மத்துல நல்ல வேத பண்டிதரா இருந்திருக்க, நல்ல வேதம் படிச்சவர், வேதாந்தம் படிச்சவர். அம்மா வயிற்றுல இருக்கும்போது அப்பா சொல்ற அந்த தப்பு தப்பான சுரங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இவருக்கு கோணல் ஆக்குது. ஐயோ இப்படி பண்றாரு அப்படின்னு அவர் அந்த கூச்சப்பட்டு அந்த உடம்பு இது பண்றாரு. 8 கோணலா இருக்கு. பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா 8 கோணலோட அஷ்டாவக்ரர் அப்படின்னு பிறந்தார். மகரிஷி பெரிய ஞானி புருஷர். அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த அரசவைக்கு வர, ராஜாவோட கேள்விக்கு நான் பதில் சொல்ல போறேன் அப்படின்னு, சமாதானம் சொல்ல போறேன் அப்படின்னு வந்த மாத்திரத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் சிரிக்கிறாங்க அவரை பார்த்து. யோசிச்சு பாருங்க, 8 கோணல்ல ஒரு மனுஷன் இருந்தானா அவனை பார்த்து சிரிப்பு வராம என்ன வரும்? மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பண்டிதர்கள், அமைச்சர்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. சிரிச்ச மாத்திரத்துல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பார்த்து 2 கெட்ட வார்த்தையை சொல்றாரு. இங்க இருக்கிற தோல் வியாபாரிகள் எல்லாத்தையும், ஸ்கின் மெர்ச்சன்ட் தோல் வியாபாரிகள் எல்லாத்தையும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாமிசம் விற்கிறவங்க எல்லாத்தையும் இங்க இருந்து போக சொல்லுங்க ராஜாவே அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்ற. கோபமா சொன்னோன்னே இவங்களுக்கு எல்லாம் இன்னும் கோபம் வருது, நம்மள போய் பாத்தீங்கன்னா இவன் இப்படி சொல்லிட்டானே அப்படி. தோல் வியாபாரின்னா என்ன அர்த்தம்? ஸ்கின்னை விற்கிறவன். அப்புறம் மாமிசத்தை பாத்தீங்கன்னா ஆசைப்படுறவன், மாமிசத்தை விற்கிறவனுங்க அப்படின்னோடனே இவர் ராஜா என்ன பண்றாரு, நீங்க தனியா வாங்க அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் என்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்கிறேன், என்னோட சந்தேகத்தை போக்குங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் முதல்ல எனக்கு ஒரு சந்தேகத்தை போக்குங்க, எதுக்காக பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் தோலை விற்கிறவங்க மாமிச வியாபாரிகள்னு ஏன் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்றாரு, ஆச்சரிய இவரு அஷ்டாவக்ரர் சொல்றாரு, என்னோட ஸ்கின் பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு, இந்த கருப்பை பாத்தீங்கன்னா பார்த்து எடை போடுறான். அப்ப யாரு பாத்தீங்கன்னா ஸ்கின்னை வச்சு எடை போடுறானோ, இது கருப்பு, இது வெள்ளை, இது கோதுமை கலர், இது சிவப்பு கலர் அப்படின்னு பண்றானோ, அவன் யாரு பண்ணுவா? ஸ்கின்னை வச்சு வியாபாரம் பண்றவன் தான் அதை பண்ணுவான். நீங்க ராணிப்பேட்டை பக்கம்லாம் வந்தீங்க அப்படின்னு நிறைய ஃபேக்டரிஸ் இருக்கு. அந்த ஸ்கின் பாத்தீங்கன்னா என்ன குவாலிட்டியில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தரம் பாக்குறது கலரை வச்சுதான் பார்ப்பாங்க. அப்ப அதெல்லாம் இங்க இருக்கவங்க எல்லாம் என்னோட கலரை பார்த்தாங்க, அதனால பாத்தீங்கன்னா ஸ்கின் வியாபாரிகள் தான் இவங்க எல்லாம். அதே மாதிரி மாமிச வியாபாரிகள்னா என்ன அப்படின்னா, என்னோட உடம்பு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோழி மாமிசம் எல்லாம் விற்கிறவன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடை பார்த்து எவ்வளவு ஆடு எவ்வளவு தேரும், எத்தனை கிலோ தேரும், இதை எவ்வளவு விற்கலாம் அப்படின்னா ஆட்டை பார்த்து தான் இது பண்ணுவான் வியாபாரிகள். அதே மாதிரி இவங்க என்னோட உடம்ப பார்த்து, ஆடு மாதிரி என்னோட உடம்ப பார்த்து பாத்தீங்கன்னா என்னோட ஞானத்தை இடம் போட்டாங்க. அதனால பாத்தீங்கன்னா இவங்க மாமிச வியாபாரிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்னேன் அப்படின்னு. சரி எனக்கு வந்துருங்க, எனக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னும் போது என்னோட சமாதானம் எனக்கு என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்ற, நீ பார்த்தது பாத்தீங்கன்னா சொப்பனம், அதுவும் பொய். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நீ இருக்கியே இந்த ஜாகிரத அவஸ்தா, இந்த ஜாகிரத அவஸ்தையும் சொப்பனம் தான், இதுவும் பொய். அதனால 2மே பொய் பார்க்கப்படுவதால் அப்படின்னு ஒரு திருஷ்டாந்தத்தை பாத்தீங்கன்னா அங்க சொல்றார். எது எது பார்க்கப்படுகிறதோ அது பொய்யானது, பார்ப்பவன் மாத்திரம்தான் சத்தியம். நீ பாத்தீங்கன்னா பிச்சைக்காரனும் இல்லை, நீ பாத்தீங்கன்னா மன்னனும் இல்லை. ராத்திரியில சொப்பனத்துல பாத்தீங்கன்னா பிச்சை எடுத்துக்கிட்டு துக்கப்பட்டு இருந்தவனும் நீ இல்லை.
ஜாகிரதத்துல வந்து ராஜசுக போகத்தை அனுபவிச்சனும் நீ இல்லை, நீ யார் அப்படின்னா பார்ப்பவன் மாத்திரம் தான் நீ, இந்த ரெண்டுமே நீ இல்லை அப்படின்னு அங்க உபதேசம். அதுதான் அஷ்டாவகிர கீதை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம் வந்தாலும் அதுல பற்று கொள்ளாமல் இரு, துக்கம் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து பாத்தீங்கன்னா கலங்காம இரு அப்படின்னு அங்க உபதேசம் பண்ணிட்டு அஷ்டாவகிரர் போயிடுறார். இவர் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்டைய பிராப்தி பண்றார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா சுகம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் இது எல்லாமே சொப்பனம், மனசுல நல்லா வச்சுக்கணும், இது எல்லாமே சொப்பனம். சொப்பனத்தை பார்த்தோம், வேக்கப்பானதுக்கு பிறகு சொப்பனம் இல்லாம போச்சு. இங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம், இங்க இருந்து நம்ம திரும்ப சொப்பனத்துக்கு போனோம்னா இந்த பாடி இல்லாம போயிடும். அப்ப எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குதிச்சுக்கிட்டு, எதுக்கு வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டு, என்ன இருக்கோ அப்படியே சொப்பனம் 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 தூக்கி போட்டு மனசு எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அகம் அகம் அகம்ல நிக்குதோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரப்பிரஜை அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 57வது ஸ்லோகம் சொல்லிச்சு, யக சர்வத்திர அனபிஸ்நேகா தத்தத் பிராப்திய சுபாசுபம். எவன் வந்து பாத்தீங்கன்னா சுபம் பிராப்தி ஆகும் போதும் அதே நேரத்துல அசுபம் பிராப்தி ஆகும் போதும், லைஃப் அப்படின்னு இருந்தா கண்டிப்பா இந்த ரெண்டும் வந்துகிட்டே தான் இருக்கும். புண்ணியம் பாப்பத்தை போகம் பண்றதுக்காக வந்திருக்கும். மங்களமா நடக்கும், அமங்கலம் நடக்கும். நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிட்டு எதையாவது பூஜை பண்ணி ஏதாவது தவிர்க்கலாமான்னு பாத்தீங்க அப்படின்னா சம்சாரி ஆயிடுவோம். திரும்ப திரும்ப அதுக்குள்ளாரே சுத்திக்கிட்டு இருப்போம். இது எல்லாம் இப்படிதான் நடக்கும் அப்படின்னு எது எது பிராப்தி ஆச்சோ அதெல்லாத்தையும் யக சர்வத்திர அனபிஸ்நேக, எந்த விஷயம் பிராப்தி ஆனாலும் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதோட சங்கம் வைக்காம, அபிமானம் வைக்காம, நாபி நந்ததி நத்வேஷ்டி, சுபம் நடக்கும் போது மகிழ்ச்சி அடையாமல், அசுபம் நடக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அமங்கலம் நடக்கும் போது துக்கப்படாமல், துவேஷம் பண்ணாமல் எவன் இருக்கிறானோ அவனுடைய பிரஜை வந்து பாத்தீங்கன்னா நிலை பெற்றதாகும் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன சுவாமி பண்ணணும் அப்படின்னு கேட்டா 2 ஸ்லோகங்கள் சமத்தை சொல்லிச்சு. மனசு வந்து பாத்தீங்கன்னா சுகதுக்கங்களாலதான் வந்து பாத்தீங்கன்னா மனசு சஞ்சலப்படுது. அப்ப என்ன பண்ணணும், 2த்தையும் சொப்பனம் அப்படின்னு திருஷ்யம் ஹேத்துவை யூஸ் பண்ணி இந்த 2த்தையும் சமாதானப்படுத்தணும். இந்த 56 57 சமம். இந்த 56 57க்கு வந்து பாத்தீங்கன்னா முன்ன அதுக்கு சாதனம் என்ன சுவாமி, சமம் சித்திக்கணும்னா என்ன சாதனம் அப்படின்னு கேட்டா தமம் வந்து பாத்தீங்கன்னா 58ல சொல்லப்பட்டுச்சு. சமம்ன்றதுக்கு அர்த்தம் மனோ நிகிரகம், தமம்ன்றதுக்கு அர்த்தம் பாகிய இந்திரிய நிகிரகம். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே போய் மெசேஜ் நிறைய கொடுக்குது. இந்த மெசேஜஸ் கொடுக்கும் போதுதான் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலத்தை அடையும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வசஹ இந்திரியாணி இந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. எந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கூர்மம் சொல்லக்கூடிய ஆமையானது ஏதாவது ஒரு கல் எடுத்து போட்டோம் அப்படின்னா, எதிரிகள் வந்தாங்க அப்படின்னா தன்னுடைய அங்கங்களை எல்லாத்தையும் உள்ள குவிச்சுக்குதோ. ஒரு தலை 4 கால் மொத்தம் 5 ஐட்டம், 5 ஐட்டத்தையும் உள்ளுக்குள்ளார கோட்டுக்குள்ளார கொண்டு வந்துடும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த சாதகன், எந்த முமுட்சுவானவன் இந்த 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியம்னு சொல்லக்கூடிய 5 இந்திரியங்களையும் அதுக்குள்ளாரே அடங்கிடும், கர்மேந்திரியங்களும் அதுக்குள்ளாரே அடங்கிடும். அப்ப வெளியில செல்லக்கூடிய அந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் ஆமைய போல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிறானோ, உள்ள இழுத்து கொள்கிறானோ. அப்ப என்ன ஆகும், மெசேஜ் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மெசேஜ் போகாது. மெசேஜ் போனாதான் இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா யோசிக்க எல்லாம் பண்ணும். நாங்க ஒரு சின்ன டெக்னிக் வச்சிருக்கேன். எனக்கு பிடிக்காதவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் இருக்காங்களே. சுரர்கள் இருந்தாங்கன்னா அசுர காரியம் நடக்கும். ராமர் இருக்காங்க அப்படின்னா ராவணன் இருப்பான். அப்ப என்ன பண்ணணும், துஷ்டனை கண்டா தூர விலகு. சிம்பிள், ஒரே ஒரு லாஜிக் தான். எதுக்கு அந்த பக்கம் போகணும், மனசு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டு நம்ம வந்து அதை சாந்தப்படுத்தி அதுல இருந்து வெளியில போகணும்னு நினைப்போம். இந்த எண்ணங்கள் ராகத்வேஷத்துல இருந்து வெளியில போகணும்னு ஒருத்தன் நினைக்கிறான் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் பண்றோம்னு வச்சுங்க. அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகத்வேஷத்துக்கு எந்தெந்த இடத்துக்கு போனா ராகத்வேஷம் அதிகமாகுமோ அந்த இடத்தெல்லாம் என்ன பண்ணணும், கட் பண்ணணும். சிம்பிள் லாஜிக் நான் வச்சிருக்கேன். அப்ப கரெக்டா ஒரு டைம் வச்சிருப்பேன், எந்த பக்கம் நான் போகணும், நம்மளோட ரூட் எந்த பக்கம், யாரோட பழகணும், யாரோட பேசணும், யார்கிட்ட பேசுனா பழகுனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகம் துவேஷம் அதிகமாகாதோ அது மாதிரி லிமிட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா மெதுவா 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 இந்த அபியாசமும் பண்ண 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 சாஸ்திர அபியாசமும் சாஸ்திர சிந்தனையும் மெதுவா மனசு வந்து பாத்தீங்கன்னா குவைட்டா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், எடிட் பண்ணணும். எதெல்லாம் வீக்னஸா இருக்கு, எந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வீக்னஸா இருக்கோ அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடிட் பண்ணி
என்ன பண்ண உள்ள குவிக்கிற காரியத்தை பண்ணணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமம்னு சொல்லி 58வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் 59வது ஸ்லோகம் இன்னைக்கு பாட்டத்துக்கு சமம் தமம். இந்த ரெண்டுத்தையும் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா 55வது சொல்ல காமத்தியாகமானது சம்பவிச்சது. இந்த 3 அடிச்சா காரண காரிய பாவம் சொல்லுவோம். இதுக்கப்புறம் 59வது ஸ்லோகத்துக்கு வந்து இன்னைக்கு பாடத்துக்கு அவதாரிக்கா ஒண்ணு ஆச்சாரியர் எழுதுறார். தத்திர விஷயான் அநாஹ்ரத ஆதுரஸ்ய அபி இந்திரியாணி நிவர்த்தந்தே கூர்மோ அங்கானி இவ சம்ஹ்ரியதே நது தத் விஷயோ ராகः ச கதம் சம்ஹ்ரியதே இது உச்சியதே. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் ஆரம்பிக்கிறாரு. தத்திர இந்த விஷயத்துல இந்திரியங்களை நிகிரகம் பண்ற விஷயத்துல சொல்லிட்டீங்க. 58வது ஸ்லோகத்துல இந்திரியங்களை நிகிரகம் பண்ணு. இந்திரியங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபீடிங் பண்ணீங்க அப்படின்னா இந்திரியங்கள் தான் மெசேஜை மனசுக்கு கொடுக்குது, மனசு சஞ்சலப்படுது. அப்ப பைப் லைனை கட் பண்ணணும் அப்படின்னா உள்ள வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் வராது, இந்திரியங்களை கட் பண்ணா போதும். அப்படி இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா தத்திரனா இந்திரிய நிகிரக விஷயத்துல விஷயான் அநாகரத. விஷயான் அப்படின்னா சில பேர் இருக்காங்க, யாரு ஆதுரஸ்ய அபி. ஆத்துரன் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா துக்கின்னு அர்த்தம், ரோகின்னு அர்த்தம். ரோகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கே வந்து பாத்தீங்கன்னா ஜுரம் வரும் தெரியுங்களா. நல்ல ஜுரம் வந்துச்சு அப்படின்னா எதையும் சாப்பிட்றதுக்கே விருப்பம் வராது. நாக்கு வந்து பாத்தீங்கன்னா எதை கொடுத்தா நல்ல ஃபுட் இருந்தா கூட எடுத்துக்கிறதுக்கே வராது, சாப்பிடவே தோணாது. அப்போ ரோகம் வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் வந்து அநாகரத்தை அபி. ஆத்துரசி அப்படின்னா ரோகிக்கு, அநாகரத்தகபி அவன் வந்து பாத்தீங்கன்னா ரோகியா இருக்கான், அவன் ஃபுட் எடுத்துக்கிறது இல்லை, இந்திரிய விஷயங்களை பாக்குறது இல்லை, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே சோம்பி போய் அப்படியே ரெஸ்ட்லயே இருக்கான். அவனுக்கு இந்திரிய விஷயங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிரகணம் பண்ண முடியல. அப்படி இருக்கிறவனுக்கு கூட இந்திரியாணி நிவர்த்தந்தே, அவனுக்கும் கூட இந்திரியங்கள் என்ன ஆகுது, நிவர்த்தி ஆகுது, கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆகுது. சென்சார்கன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஆமையோட அங்கங்கள் குவிஞ்சிருக்கோ அதே மாதிரி ஜுரத்துல இருக்கிறவனுக்கு ரோகத்துல இருக்கிறவனுக்கு இந்திரியங்கள் வெளியில போகாம என்ன பண்ணு உள்ள இருக்கு. ஆனாலும் கூட நது தத் விஷயோ ராகஹா. ஆச்சர் ரொம்ப கிளியரா சொல்றார், இந்திரியங்கள் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருக்கக்கூடிய ராகம் சொல்லக்கூடிய ஆசை, விஷயங்களை போகிக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஆசை அப்படியே தான் இருக்கும். அது என்ன பண்ணுது, டெம்பரவரியா டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி தெரியுது. நல்ல உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லபடி ஆனோம்னா திரும்ப அந்த வாசனை எப்படி பண்ணும், ராகம் அந்தந்த விஷயத்துல இருக்கிறது மேல வந்துடும். திரும்பவும் நம்ம அதே மாதிரி இருப்போம். 1 மாசம் 2 மாசம் டைஃபாய்டு மலேரியா இது மாதிரி எல்லாம் படுத்ததுக்கு பிறகு திரும்பவும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நார்மலுக்கு வந்ததுக்கு பிறகு பழைய வாசனைகள் எல்லாம் வந்துடும். விஷயத்தை எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுல ஆசை இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ச கதம் சம்ஹ்ரியதே, அது எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா நாசத்தை அடைகிறது அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இது உச்சது. அப்ப மனசுல வச்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்கள் டிஸ்கனெக்ட் ஆனாலும் கூட இந்த மனசுல வந்து பாத்தீங்கன்னா வாசனைகள்னு சொல்லக்கூடியது இருக்கு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கு இது வந்து வாசனா தியாகம் அப்படின்னு எழுதிக்கணும். ஒவ்வொன்னா முதல்ல காமத்தியாகம், அதுக்கு அடுத்தது 2 ஸ்லோகம் சமம் மனோநிகிரகம், அதுக்கப்புறம் அதுக்கு சாதனம் வந்து பாத்தீங்கன்னா தமம்னு சொல்லக்கூடிய இந்திரிய நிகிரகம், அதுக்கப்புறம் இப்ப வர்றது வந்து 59ல வாசனாட்சயம். வாசனைகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மனசுல தாட் வரும், அதுக்கப்புறம் சங்கல்பம் புத்தியில இருக்கிறது, அங்கதான் சங்கல்பிக்க எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு. இந்த ரெண்டுத்துக்கும் காரணம் எது அப்படின்னு கேட்டா சித்தத்துல இருக்கக்கூடிய வாசனைகள். சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ். நம்ம எந்த விஷயங்களை அனுபவிச்சிருந்தாலும் அந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசுல இருக்கும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு முறை என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா நர்மதா பரிக்கிரமம் பண்ணும்போது, நர்மதா பரிக்கிரமத்துல ஒரு ரொட்டி தான் கிடைக்கும், ஒரு தால் கிடைச்சா பெரிய விஷயம், ஒரு நாளைக்கு ஒரு ஃபுட்டு கிடைச்சாவே பெரிய விஷயம், பெருசாலும் கிடைக்காது. ஆனால் விவசாயிகளோட ஃபுட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் என்ன பண்ணேன், ஒரு சாத்துர் மாசத்துல போன உடனே 2-3 நாள் ஒரு ஆசிரமத்தை தங்கினேன். நல்ல ஃபுட்டு, நல்ல எக்ஸலண்டான ஃபுட்டு, சாதுக்களே சமைக்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும் மனசுக்கலாம். நான் வந்து விரதம் ஒன்று எடுத்திருக்கேன், 1 மாசம் விரதம். 1 மாசம் விரதம் அப்படின்றது சாந்திராயண விரதம். ஒரு கவலம் உப்பு இல்லாம, புளி இல்லாம, தாளிப்பு இல்லாம,
எதுவுமே இல்லாம 1 கவலம் 2 கவலம் 3 கவலம் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் 15வது நாள் வந்து பூர்ணிமா அன்னைக்கு 15 கவலம் எடுப்போம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து திரும்ப டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். 14, 13, 12 அப்படின்னு. இதுக்கு பேர் சாந்திராயன விரதம் அப்படின்னு பேர். நான் எடுத்திருந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பௌர்ணமிக்கு எடுத்திருந்தேன். பௌர்ணமிக்கு எடுத்தேன் அப்படின்னா பௌர்ணமிக்கு பூர்ணமா 15 கவலம், அதுக்கப்புறம் மெதுவா டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். 0க்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு 0 ஃபுல் ஃபாஸ்டிங் வந்துடும். திரும்ப வந்து 1, 2, 3, 4, 5ன்னு அடுத்த பௌர்ணமி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகி 15ல முடியும். ரொம்ப ஸ்ட்ரகிளான இந்த இது வந்து பாத்தீங்கன்னா சாந்திராயணத்துக்கு பிப்ளிகா சாந்திராயணம்னு பேர். பிப்ளிக்கான நடுவுல வந்து எறும்பு மாதிரி நடுவுல வந்து பாத்தீங்கன்னா குவிஞ்சிருக்கும். 2 பக்கமும் பௌர்ணமி வந்துடும். நடுவுல வந்து பாத்தீங்கன்னா 8 நாள் 16 நாள் நடுவுல இருக்கு. 8 கவலம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்காது. 8க்கு கீழே போகும்போது உடம்பு வந்து பாத்தீங்கன்னா பதற ஆரம்பிச்சு. இந்த 8 கவலம் கம்மியா வந்தோடனே அடுத்த 8 கவலம் வர வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 16 நாள் ரொம்ப ஸ்ட்ரகிளா இருக்கும். என்னன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் என்னன்னா தூக்கமே வராது. 24 மணி நேரம் வேக்கப்ல இருக்கு. இந்த 24 மணி நேரம் வேக்கப்ல இருந்தா ஒரு மனுஷன் என்ன ஆவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க கண்ட்ரோல்னு நீங்க எதை நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது எல்லாம் உடஞ்சி போயிடும். இந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வர ஆரம்பிச்சு ஸ்டோர்ல இருந்தது. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது நான் ரொம்ப பெரிய விரக்தன் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. மேல இருக்கிற மனசு கண்ட்ரோல் பண்ணியிருக்கும். சங்கல்பங்களையும் புத்தி பூர்வமா பண்ணக்கூடிய சங்கல்பங்களையும் இது தப்பு அப்படின்னு நான் என்ன பண்றோம் சம்சாரத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம அதையும் கண்ட்ரோல் பண்ணலாம். எனக்கு இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் எடிட் பண்ண முடியும். ஆனா இந்த வாசனைகள் என்ன உள்ள இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இந்த வாசனைகள் பூமிக்கு கீழே இருக்கக்கூடிய விதை மாதிரி. அதுல இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. திரும்ப சங்கல்பங்களும் காமங்களும் உண்டாயிட்டே இருக்கு. அப்போ நமக்கு தெரியவே தெரியாது அதுக்கான டைம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி உங்களுக்கு கண்ணை முழிச்சிங்க அப்படின்னா ஒரு 12, 1 மணி போல உங்களுக்கு வந்து தூக்கம் கலைஞ்சு போச்சு அப்படின்னா அந்த சமயத்துல இந்த வாசனைகள் எட்டி பார்க்கும். இது மாதிரி விரத காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் எங்கேயாவது விரதம் இருக்கீங்க அப்படின்னா, ஏகாந்தத்துல இருக்கீங்க அப்படின்னா அப்பவும் எட்டி பார்க்கும். அந்த சமயத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா அல்பமான ஆசைகள். பீஜத்துல வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதெல்லாம் நான் என்னெல்லாம் பண்ணி வச்சிருந்தனோ அதெல்லாம் இருக்கும். முந்தின ஜென்மத்துல என்ன பண்ணிருந்தனோ அதெல்லாம் இருக்கும். எல்லா சம்ஸ்காரங்களும் வாசனைகளும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில தெரியாம இருக்கு. அந்த வாசனைகளுக்கு என்ன பேர் அப்படின்னா யோக சூத்திரம் படிக்கிறவங்களுக்கு சொல்ல போறோம், பிரசுப்த வாசனான்னு பேர். அதுக்கு பேர் என்னது? பிரசுப்த வாசனை. நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிற வாசனை என்னன்னே தெரியாது நமக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். அந்த பிரசுப்த வாசனைன்றதுல ஒரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் ரத்னாகரன் என்ன பண்ணா, திருட்டுக்காரன் வழிபறி கொள்ளையன் வந்து பாத்தீங்கன்னா ரத்னாகரன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளார வாசனைகள் ஒரு ரிஷியோட வாசனை இருந்துச்சு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து நாரதர் வந்து ட்ரிக்கரை அழுத்தினார். அந்த பழைய வாசனைகள் ரிஷியோட வாசனை வந்துருச்சு. அது வரைக்கும் அவன் பிளேடு பக்கிரியா இருந்தவன், கொள்ளக்காரனா இருந்தவன் ஒரு மகிழ்ச்சியா வால்மீகியா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ராமகாவியத்தை எழுதுற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்குள்ளார ஒரு வாசனை இருந்துச்சு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து திருப்புகழ் பாடினவர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அருணகிரிநாதர் சுவாமிகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவர். அவருக்குள்ளார ஒரு ரிஷியோட ஒரு வாசனை வந்து பாத்தீங்கன்னா மறைஞ்சது, வெளில தெரியாது. இதே மாதிரி நிறைய உத்தம சீலர்களா இருக்கக்கூடியவங்க நிறைய பேர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஏதாவது போக வாசனை மறைஞ்சிருக்கும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேடு பக்கிரி ஒரு ரிஷியா ஆனானோ அதே மாதிரி ஒரு ரிஷி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளேடு பக்கிரியா போக வாசனையோட தப்பான காரியங்களையும் சம்பவிக்கும். அப்ப வெளியில பாக்குறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ரோகிக்கும் கூட என்ன இருக்கும், ரோகத்தை உடையவனுக்கு கூட இந்திரியங்கள் நிக்கிரகமான மாதிரி தெரியும். வெளியில வாசனைகள் தெரியாது. அந்த வாசனைகள் சமயத்துக்கு வெளிப்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாசனை நாசம் பண்ணாம ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா முக்தனாக முடியவே முடியாது. அப்ப ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா இததான் கேட்கிறாரு. ரோகிக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கே அப்படின்னும் போது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேகினஹ விஷயா வினிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே
பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேகினஹ ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே. அற்புதமான ஸ்லோகம். விஷயா விநிவர்த்தந்தே நிராஹாரஸ்ய தேகினக. நிராஹாரஸ்ய அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுட்டு கொடுக்காத, தேகினக அப்படின்னா ஆத்மாவிற்கு, ஜீவாத்மாவுக்கு, ஜீவனுக்கு. ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலைஸ்டு ஆயிருக்கான், ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா இருக்கான், ரோகம் இருக்கு, நல்ல டைஃபாய்டோ மலேரியாவோ இருக்கு, நல்லா சாப்பிடக்கூடியவன், நல்ல விஷய போகம் பண்றவன், அவனுக்கு என்ன பண்றோம், டாக்டர்ஸும் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் லிமிட் பண்ணிடுறாங்க, இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது, பத்தியம் அப்படின்னு. அப்போ அவன் வந்து பாத்தீங்கன்னா 5 இந்திரியங்களுக்கும் விஷயம் கொடுக்காம பெட்ல இருக்கும் போது நிராகாரஸ்ய அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு ஆகாரமும் எடுக்காதவனுக்கு. ஆகாரம்னா வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, 5 இந்திரியங்களுக்கான விஷயங்களையும் ஃபீடிங் பண்ணாத ஆத்மாவிற்கு, ஒரு மனுஷனுக்கு விஷயா வினிவர்த்தந்தே, விஷயங்களானது நிவர்த்தியாகி விடுகின்றன. யாருக்கு நம்ம சொல்றது, டைஃபாய்டு மலேரியா டெம்பரவரி. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நான் இப்ப வந்து திருவண்ணாமலையில பாக்குற ஏகப்பட்ட ரோகிகள் இருக்காங்க, ஜென்மத்துல இருந்தே நிறைய ரோகம் உண்டு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஃபெயிலியர் ஆயிருக்கும், உடம்பு ரொம்ப பலகீனமாயிருக்கும், எதுவுமே பண்ண முடியாம ரோகத்தை உடையவங்க, ஜென்மம் ஃபுல்லா அப்படி இருக்கிறவங்களா இருக்காங்க. அப்ப அவங்களாம் வந்து ஸ்திதப்பிரஜ்ஞன் ஆயிடுவாங்களா சாமின்னு கேள்வி வரும்ல. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷய சேவனம் இல்லையோ, விஷயத்தை இன்புட் பண்ணலையோ, அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்திதப்பிரஜ்ஞ லட்சணம் அவங்களுக்கும் போய் சேர்ந்துருமே அப்படின்னா ஆச்சரியர் தெளிவா சொல்றார். யாரெல்லாம் ஃபீடிங் பண்ணலையோ அவங்களும் கூட வந்து பாத்தீங்கன்னா விஷயங்கள் வினிவிருத்தி ஆகுது, விஷயங்களோட அவங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது, அவ்வளவுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரசவர்ஜம் ரசோ அபி அஸ்ய, அஸ்ய அப்படின்னா அவனுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரசவர்ஜம். ரசவர்ஜம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசம் உள்ள இருக்கும், ரசோ அபி, ரசம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கும். ரசம்னா என்ன சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரசம் பாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணீங்கன்னா வாசனை வருமா, மிளகு ஜீரக வாசனை வரும், பெருங்காயத்தோட வாசனை வரும். ரசம் எப்படி ஸ்மெல் வருது அப்படியே உள்ள. அதே மாதிரி விஷயம்ன்றது வந்து ஸ்தூலம், அந்த விஷயத்தோட வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அப்படியே இருக்கும். பிறந்ததுல இந்த ஜென்மம் ஃபுல்லா ஒருத்தன் ரோகியா இருந்தா கூட அவனுக்கு விஷய வாசனையே இருக்காதுன்னு சொல்லக்கூடாது, முந்தின ஜென்மங்களோட வாசனைகள் அங்க இருக்கும். அதே மாதிரி நமக்கு அனுபவிச்ச விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சத்தை விட்டுட்டு போயிடுது. ரொம்ப மோசமானது அதான். எதை அனுபவிக்கிறோமோ, நான் தான் எப்பவுமே சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை அனுபவிக்கிறோமோ அது பிரதானம் இல்லைங்க, அது பிரதானமே இல்லை. அது விட்டுட்டு போற பதிவு இருக்கு பாருங்க, அந்த பதிவு தான், வாசனை தான் அனந்த கோட்டி ஜென்மங்களுக்கு காரணமா ஆயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ரசவர்ஜம் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ரசம் வர்ஜம், ரசம் இல்லாமல். ரசம்னா என்னது, வாசனை. அந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம வந்து எப்ப போகுதோ அந்த ரசவர்ஜம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வாறு போறதே இல்லை, அப்படியே மனசுக்குள்ளார இருக்கும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா ஸ்தூல வாசனை, சூக்ஷ்ம வாசனை, காரண வாசனை, 3 இருக்கு. நம்ம 4 வாசனைகளை யோக சாஸ்திரத்துல பார்க்க போறோம். வாசனைகள் 4 விதமா பிரிக்க போறோம். இதை பத்தி டீட்டெயிலா யாராவது படிக்கணும் அப்படின்னா யோக சூத்திரத்தை கேட்க ஆரம்பிச்சிருங்க. இனிமே வந்து மெதுவா அதை இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து மெதுவா அந்த பார்ட் வர ஆரம்பிக்க போகுது. இந்த வாசனைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா கஷாயம்னு சொல்லுவோம் இதுக்கு பேர். கஷாயம்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது கஷாய வஸ்திரம். இந்த 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 கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துணி போற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும் இந்த கலர். இதே மாதிரி இந்த மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வாசனைகள் காரண வாசனைகள்னு சொல்லுவோம். இந்த காரண வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பதிஞ்சு கிடக்கும் உள்ளுக்குள்ள. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப போகும் சுவாமி அப்படின்னா, அந்த வாசனைகளும் கூட பரம் திருஷ்டுவா நிவர்த்ததி, இந்த பரமாத்மாவை தரிசனம் பண்ணதுக்கு பிறகுதான் போக முடிய. பரமாத்மாவை தரிசனம் பண்ணல அப்படின்னா இந்த வாசனைகள் போகவே போகாது. ரொம்ப தெளிவா சொல்ற, போகவே போகாது. அதாவது சொல்ற, ராமன் வந்த இடமும் காமன் போன இடமும் ஒரே க்ஷணம், மின்னல் வந்த இடமும் கைத்துல தெரிஞ்ச பாம்பு போன இடமும் ஒரே இடம். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பரம் திருஷ்டுவான்றதுக்கு அர்த்தம் ஆத்ம சாட்சா்காரத்தினால மட்டும்தான் காரண வாசனைகளானது நாசத்தை அடையும். ஸ்தூல வாசனை,
சூக்ஷ்ம வாசனை நம்ம எரேஸ் பண்ண முடியும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது பலகீனம் எது பலகீனம் எது பலகீனம் பார்த்துட்டே இருப்பேன். நிறைய விஷயங்கள் ஹோல்டுல இருக்கும், நிறைய விஷயங்கள் ஹோல்டுல இருக்காது. அப்ப பார்த்து 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 பிரதிபக்ஷ பாவனான்னு சொல்லுவோம். பிரதிபக்ஷ பாவனைனா எதிர்மறை சிந்தனை. நம்ம என்ன பண்ண போறோம், ஐயோ இதை எடுக்கிறோமே, இதனால நம்ம என்ன நடக்கும், இதனால மோட்ச மார்க்கத்துல என்ன நடக்கும், இதனால மோட்ச மார்க்கத்துல நமக்கு என்ன லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்து 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 எடிட் பண்றது எல்லாத்தையும். அந்த ஸ்தூல வாசனைகளை எடிட் பண்ணிடலாம். அதே மாதிரி சூக்ஷ்ம வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் மெதுவா மெதுவா அப்பப்போ வெளிப்படும். நமக்கு வந்து தெரிஞ்சிடும், ஆஹா உள்ளுக்குள்ளார இந்த வாசனை இருக்கு அப்படின்னு. அதையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏக தத்துவ அபியாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஓங்கார ஜபத்தினால என்ன பண்ண முடியும், நிவர்த்தி பண்ண முடியும். அப்போ நல்ல சாஸ்திரத்தை கேட்கறதுனால குரு பக்கத்திலேயே இருக்கிறோம்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், குரு செய்யறத மீறி நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸ்தூல வாசனையை நாசம் பண்ணணும்னா குரு பக்கத்துல இருக்கணும். ஆம்பியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பக்காவான ஆம்பியன்ஸா இருக்கணும். ஒருத்தர் நல்லா தண்ணி அடிக்கிற ஹேபிட் இருக்கு அப்படின்னா ஒரு ஆசிரமத்தை தூக்கி போட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு 6 மாசத்துல அவனுக்கு வந்து அந்த ஹேபிட் இல்லாம போயிடும். வெளியிலேயே போகக்கூடாது, அந்த காம்பவுண்ட் விட்டு வெளில போகக்கூடாது. அப்படின்னா ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா டிவி இருக்காது, ரேடியோ இருக்காது, நியூஸ் பேப்பர் இருக்காது, இது மாதிரிலாம் இருக்காது 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 நிறைய இருக்கும். ஒரு 6 மாசம் டஃப்பா இருக்கும். 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது ஹேபிட் ஆயிடும். அப்ப ஸ்தூல வாசனையை நாசம் பண்றதுக்கு ஒரு ஆம்பியன்ஸோ இல்ல ஒரு குரு பக்கத்துல இருந்து குரு சேவை பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பவித்திரமாயிடும். அதே நேரத்தில் அந்த சூக்ஷ்ம வாசனைகளை நீக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் என்னது ஓங்கார உபாசனை, ஏக தத்துவ அபியாசம்னு சொல்லக்கூடியது. அதை பண்றதுனால அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும். ஆனா இந்த காரண வாசனைகள் இருக்கு பாருங்க ஜி, தெரியாது ஜி, எங்க எங்க இருக்குன்னே தெரியாது, என்னெல்லாம் இருக்குன்னு தெரியாது. அந்த காரண வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா பரம் திருஷ்டுவா நிவர்த்ததை, அது அவித்யால இருக்கிறது, மூலமா இருக்கிறது. அதை நாசம் பண்ணணும்னா ஆத்ம சாட்சா்காரம் பண்ணுனா மட்டும்தான் சம்பவிக்கும். அதனால்தான் சொல்லிக்காரு பரம் பிரம்மம் திருஷ்டுவா. பரம் திருஷ்டுவா என்ன அர்த்தம், பிரம்மத்தை பார்த்த நிலையில் அந்த வாசனைகளும் நிவர்த்தி ஆகின்றன. பிரம்மத்தை பார்க்கறது நிலைக்கு என்ன பேர் சுவாமி அப்படின்னா ஆத்ம சாட்சா்காரம், நிர்விகல்ப சமாதி. அந்த நிர்விகல்ப சமாதி அடைஞ்சா மட்டும்தான் இவைகள் எல்லாமே நாசத்தை அடைகின்றன. சாமி என்ன நிர்விகல்ப சமாதிலாம் சொல்றீங்களே சாமி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க கல்பனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கல்பனைலாம் இல்லைங்க. பஞ்சதசியில வந்து பாத்தீங்கன்னா வித்யாரணி சுவாமி இதெல்லாம் அழகா சொல்றார். இந்த பஞ்சதசியில சொல்லும் போதே அவர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அனேன விலயம் யாந்தி, ரொம்ப முக்கியமான சொல்றாரு. வாசனைகள் எப்படி சுவாமி ஆகும் அப்படின்னா பஞ்சதசியில 61வது ஸ்லோகம் 1:61 பக்கத்துல போட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன நிறைய பேர் எப்படி வியாக்கியானம் பண்றாங்கன்னு தெரியல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் ஸ்டடிஸ் தான் பண்றோம். அப்ப கிளியரா தெரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா 61 பஞ்சதசி. இந்த நிர்விகல்ப சமாதினால என்ன நடக்கும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா அமுனா வாசனா ஜாலே நிஷேஷம் பிரவிலாபிதே சமூலோன்மூலிதே புண்ணிய பாபாக்கியே கர்ம சஞ்சயே. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். நிர்விகல்ப சமாதிக்கு 100 பேர் வந்து சொல்லியிருக்கோம், தர்மமேக சமாதின்னு சொல்லியிருக்கோம். அந்த தர்மமேக சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி சம்பவிக்கும் போது அமுனா வாசனா ஜாலை, இந்த சமாதியினால என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா வாசனா ஜாலை, வாசனா ஜாலம் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. உள்ளுக்குள்ளார என்ன இருக்குன்னே தெரியாது. ரிஷி இருக்கானா இல்ல அசுரன் இருக்கானா தெரியவே தெரியாது. தேவன் இருக்கானா அசுரன் இருக்கானா தெரியாது. யாருக்குமே தெரியாது. எந்த வாசனை எப்ப வெளிப்படும்னு தெரியாது. அப்படிப்பட்ட அந்த வாசனா ஜாலங்கள் எல்லாம் நிசேஷம் பிரவிலாபிதே, மிச்சமில்லாம இந்த நிர்விகல்ப சமாதியில மட்டும்தான் நாசத்தை அடைகின்றன. சமூலோ உன்மூலிதே புண்ணிய பாப்பாக்கிய. 2 நடக்குது, 2 காரியம். கருமத்தையும் வாசனையையும் என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. மனசுல எப்பவும் வச்சுங்க, கரும வாசனைன்னு 2த்தையும் சேர்ந்துதான் சொல்லுவோம் நாங்க. வாசனை இருக்குன்னா அங்க கர்மம் இருக்கும், கர்மம் இருக்குன்னா அங்க வாசனை இருக்கும். இந்த 2த்தோட பிளேஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தம்னு சொல்லக்கூடியதுதான் அதோட பிளேஸ். சித்தத்துலதான் கர்மங்கள், நம்ம பண்ற எல்லா கர்மமும் சித்திரகுப்தன் சித்தத்துல உட்கார்ந்துக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆட்டோ அவன் வந்து பாத்தீங்கன்னா ரோபோ மாதிரி எல்லாத்தோட சித்தத்திலே உட்கார்ந்துட்டு எல்லாத்தோட கர்மத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். கர்மம் ரெக்கார்ட் ஆகும் போதே கூடவே வந்து பாத்தீங்கன்னா அதோட வாசனைகளும் அதுக்குள்ளாரே ரெக்கார்ட் ஆகும். அப்ப இந்த 2த்தையும் பிரிக்கவே முடியாது. அனந்த கோட்டி சஞ்சித கர்மா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சஞ்சித கர்மத்துல நிறைய இருக்கு அப்படின்னு பேங்க் பேலன்ஸ்.
அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா வாசனைகளும் அனந்த கோடி வாசனைகளும் உள்ள இருக்கு. இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூலம் அப்படின்னா என்ன அர்த்தம்? மூலத்தோடு கூடி அந்த புண்ணியம் பாப்பம்ன்ற கருமங்களும் கருமத்தோட வாசனைகளும் உன்மூலித்தே அப்படின்னா கரும சஞ்சயே உன்மூலித்தே. கரும சஞ்சயம்னா சஞ்சித கருமா எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டா நாசத்தை அடைகிறது. எதனால? சமாதியினால அடைகின்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காரிகா சொல்லு. ஆச்சாரியர் வந்து பஞ்சதசியில சொல்றேன். அப்ப நிர்விகல்ப சமாதி ஒன்னு அட்டைன் பண்ணா மட்டும்தான் பரமாத்மா தரிசனம் அங்கதான் கிடைக்குது. பரமாத்மா யாரு? வேற யாரும் இல்ல, நான் தான். நானா நிக்கிறது. இந்த சித்தம் எப்பவுமே வாசனைகளோடு கூடியது. இந்த சித்தம் நான் இல்லைன்னு இந்த சித்தத்தை த்ரோ பண்ணதுக்கு பிறகு தானா நிக்கிறான். சித்த தோஷம் எதுவுமே இவனுக்கு சம்பவிக்கிறது. இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா அந்த சித்தம் சேர்ந்து இருக்கு. சித்து ஜட கிரந்தி நம்ம சொல்றோம். சித்து ஜட கிரந்தினால அனந்த கோடி ஜென்மங்களா வந்து பாத்தீங்கன்னா இதையும் நானும் இந்த சித்தம்னு சொல்லக்கூடிய மனசும் கட்டி போட்டிருக்கு. அப்ப இதுல இருக்கக்கூடிய தோஷங்கள் எல்லாம் எனக்கு சம்பவிச்சுக்கிட்டே இருக்கு. இதை தூக்கி நான் இல்லை அப்படின்னு உதாசீனப்படுத்தி இதை தூக்கி போட்டால் ஒழிய நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நானா நின்னால் ஒழிய இந்த வாசனைகள் என்னை விட்டு போகவே போகாது. சங்க தோஷம் கண்டிப்பா சம்பவிக்கும். ஆயிடுச்சா? பாஷத்துக்கு வந்து எத்யபி ஆச்சரிய சொல்றாரு, எப்படி இருந்தாலும் விஷய உபலட்சிதானி விஷய சப்த வாச்சியானி இந்திரியானி. விஷயங்களை குறிக்கக்கூடியது இந்திரியங்கள். இந்திரியங்கள் இருந்தாவே விஷயங்களை வந்து அது டச் ஆகிட்டே இருக்கும்ல. ரூபத்தை பார்க்கும் கண்ணு, சப்தத்தை கேட்கும் காது, டேஸ்ட் பண்ணும் நாக்கு, இது மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்களும் அந்தந்த விஷயத்தை குறிக்கும். விஷய சப்த வாச்சியானி விஷயத்தை குறிக்கக்கூடியது இந்திரியங்கள். அத்தவா அல்லது விஷயாயேவ விஷயங்களோடையே வந்து பாத்தீங்கன்னா நிராகாரசிய என்ன அர்த்தம்? அநாகிரியமான விஷயசிய. சில பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்களை கொடுக்காம இருக்காங்க. யாரு? 3 ஆச்சாரியர் 3 சொல்றார். கஷ்டே லோகத்துல நான் நிறைய பேரை பார்த்துட்டு இருக்கேன். திருவண்ணாமலையில தான் அவ்வளோ பாவர்ட்டி, அவ்வளோ பிச்சைக்காரங்க, அவ்வளோ முடியாதவங்க எல்லாம் இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசை சாப்பிட முடியுமா? முடியாது. அப்ப அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசையை பத்தின வாசனை இல்லைன்னு சொல்லலாமா? இருக்காது. அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கிடைக்கல. அப்ப கஷ்டத்துல இருக்கிறவனுக்கு வந்து ஃபீடிங் இல்லை. இந்திரியங்களுக்கு வந்து விஷயங்கள் அவனுக்கு ஃபீடிங் நடக்கிறது இல்லை. கூட தபசினா இப்ப நான் சொல்லல கிருச்சிர சாந்திராயண விரதமோ இல்லை ஏதோ விரதங்களை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த விரதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எதையுமே சேவிக்க முடியாது. இந்திரிய விஷயங்கள் கொடுக்க முடியாது. 2வது. 3வது தபசி ஸ்திதசிய தபஸ்ல நின்னவனுக்கோ அல்லது மூர்க்கசியாபி ஆச்சரியர் சொல்றாரு. மூர்க்கனா இருக்கான், முட்டாளா இருக்கான். நிறைய பேருக்கு திருவண்ணாமலையில இருக்காங்க. கொடுத்தா கூட அதோட மகத்துவமே தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா வினிவர்த்தந்தே தேகினக தேகவத்தக அப்படி தேகத்தை உடையவர்களா இருக்கக்கூடிய அவர்களுக்கும் கூட 3 பேர் சொல்றாரு. முட்டாளுக்கும் தெரியாது. அவனும் வந்து பாத்தீங்கன்னா மந்தனா இருப்பான், பைத்தியமா இருப்பான். அவனுக்கும் விசேஷம் அவனுக்கு தெரியாது. நான் ஒரு போன வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு எல்லாத்துக்கும் ஃபீடிங் பண்ணும்போது லட்டை கொண்டு போய் கொடுத்தேன். ரோட்ல இருக்கிற ஒரு கொஞ்சம் பிராந்தன் தான். அப்ப பிராந்தனா இருக்கும்போது மனசு சஞ்சலமா இருக்கு. அவருக்கு என்னன்னு தெரியல, பாவம் நல்ல ஆளு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுது, உள்ளுக்குள்ள மனசு வந்து பாத்தீங்கன்னா கலங்கி போயிருக்கு. லட்டு கொடுத்தா அது லட்டுன்னு கூட தெரியல. என்ன பண்றது யோசிப்பாரு. பணம் கொடுத்தா அது பணம்னு தெரியல. இட்லி கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்தா அது சாப்பிடணும் அப்படி கூட தெரியாத ஆள். அது பாட்டுக்கு ஓரமா கிடக்குது எல்லாம். அப்போ அது மாதிரி ஆட்களுக்கும் கூட மூர்க்கசியாபி அவனுக்கும் கூட தபஸ்வியா இருக்காங்கன்னு வச்சுங்க. இப்ப சிவராத்திரி எல்லாம் வந்துச்சு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திதி முடிகிற வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம சிஷியர்கள்லாம் இருக்காங்க, ஏகாதசி விரதம் இருக்கிறாங்க. வீட்டுல என்ன பண்ணாலும் வந்து சாப்பிட மாட்டாங்க. அப்போ நிறைய 10 நாள் 15 நாள் விரதம் இருக்கிறவங்களா இருக்காங்க. அது மாதிரி இருக்கவங்களும் சாப்பிட மாட்டாங்க. இப்ப இவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களோட டிஸ்கனெக்ட் ஆகுது. நிவர்த்தந்தே ஸ்தூலம்னு பேரு. ஸ்தூலத்தோட என்ன ஆயிடுறாங்க, விஷயம் இல்லாம போயிடுது. அதே நேரத்துல நான் பார்த்திருக்கேன், விரதம் முடிச்சோன்னு என்னோட சிஷியர் ஒருத்தர் இருந்தார். இப்ப இல்ல, கொஞ்சம் தூரத்துல இருக்கார். அவர் வந்து பாத்தீங்கன்னா மகா தபஸ்விங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா மகா கிருச்சிரம் அதெல்லாம் இருப்பார். மகா கிருச்சிரம் வந்து பாத்தீங்கன்னா 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா எதையுமே சாப்பிடாம இருப்பார். ஒரு வெறும் ஜலம் மட்டும் எடுத்துக்கலாம், வேற எதுவுமே போகக்கூடாது. அப்படிப்பட்ட கிருச்சிர விரதம் பண்ணுவாரு. அது நான் சொல்ற மாதிரி 1 மாச கிருச்சிர விரதம்லாம் பண்ணுவாரு, சாந்திராயணம்லாம். ஆனா பண்ணினதுக்கு பிறகு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் 1 வாரம் அவருக்கு சமைச்சு போட்டு மாலாது, பேய் மாதிரி சாப்பிடுவார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார விஷய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உள்ளுக்குள்ளார
விரதம் இருப்பாங்க. ஆனா விரதம் இருக்கும் போதே விரதத்துல இருந்து எந்திரிச்சோம் அப்படின்னா எதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு மனசு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். மனசு சாப்பிடும், நல்லா தெரிஞ்சுங்க. நான் பார்த்திருக்கேன். முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்திராயண விரதம் இருக்கும் போதெல்லாம் எனக்கு அல்பமா எந்திரிச்சோன்னு விரதத்துல இருந்து கிளம்புனதுக்கு பிறகு ஊறுகாய், நல்ல நார்த்தங்காய் ஊறுகாய் சாப்பிடணும், உப்பு ஊறுகான்னு தோணும். என்னடா இது உப்பு ஊறுகாய் சாப்பிடணும்னு அல்பமாலான்னு தோணுமா? நான் சொல்றது ரொம்ப லோ லெவல்ல சொல்றது. எவனுக்காவது வீட்டுல இருக்கு எனக்காவது தோணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ மோர் சாதம் சாப்பிடுறோமோ அப்ப நார்த்தங்காய் வச்சு சாப்பிட போறோம். சாப்பிடாத போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா அந்த நார்த்தங்காயோட டேஸ்ட் வந்து புளிப்பு டேஸ்ட் உள்ளுக்குள்ளார வந்துடும். இந்த இந்திரியம் ஞாபகப்படுத்தும். மனசு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், அன்னைக்கு சாப்பிட்டோமே நார்த்தங்காய் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மனசு வந்து மனோராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சு. அப்போ நல்ல தபஸ் பண்றவங்களுக்கும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில பாக்குறதுக்கு தபஸ்வியா இருப்பாங்க, உள்ளுக்குள்ளார விஷய சிந்தனை போயிட்டே இருக்கும். பெட்ல படுத்திருக்க நான் வேற யாரையும் சொல்ல மாட்டேன், நான் எனக்கு அனுபவம். பெட்ல படுத்துக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தீர்க்கமா நைட்டு தூக்கம் வராது, பசி எடுக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசுனால சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், வெளியில சொல்ல மாட்டோம். இது மாதிரி நிறைய இருக்கு. அப்ப கஷ்டத்துல இருக்கிறவனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அவனுக்கும் விஷயம் கிடைக்காதான விஷயத்தோட சிந்தனை உள்ளுக்குள்ளார போயிட்டே இருக்கும், மனோராஜ்யம் நடந்துகிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால ஆச்சரிய சொல்றாரு, விஷயத்தோட டிஸ்கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா வந்து ரசவர்ஜம் அர்த்தம், ரசோ ராகோ விஷயேசு யக தம் வர்ஜயித்வா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாசனைன்னு ஒண்ணு இருக்கே, ரசவர்ஜம்ன்றதுக்கு அர்த்தம் ரசம் அப்படின்னா ரசம் பூசுறதுன்னு சொல்லுவோம், தெரியுங்களா உங்களுக்கு? ரசம் பூசுறது அப்படின்னா ஈய பாத்திரத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரசம் பூசுறது, ஈய ரசம் பூசுறதுன்னு சொல்லுவாங்க. கோட்டிங் முக்கியமா. ஒரு பாத்திரத்துல மஞ்சளை வச்சீங்க அப்படின்னா மஞ்சள் எடுத்து தூக்கி போட்டாலும் மஞ்சளோட வாசனை வந்து கீழே பதிஞ்சிடும். பெருங்காய டப்பா வந்து நானும் அழகழகான பெருங்காய டப்பா வாங்குவேன். வாங்கிட்டு இந்த டப்பா வேற எதுக்காக யூஸ் பண்ணலான்னு கிளீன் பண்ணதுக்கு பிறகு ஸ்மெல் பண்ணி பார்த்தா அது போகவே போகும். அந்த டப்பாவை தூக்கி வேற எதுக்காக தான் யூஸ் பண்ண முடியும், தூக்கி தான் பண்ண முடியும், வேற எதுக்கும் யூஸ் பண்ணவே முடியாது. கெரோசின் டப்பாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா கெரோசின் ஊற்றி வச்சுட்டு திரும்ப அதை எடுத்துட்டீங்க அப்படின்னா கெரோசின் வாசனை இருக்கதான் செய்யும். அதே மாதிரி இந்த மனசுக்குள்ளார என்ன இருக்குன்னா போகம் பண்ணதுக்கு பிறகு போக வாசனை வந்து பாத்தீங்கன்னா அதுல பதிஞ்சிரும். அதுக்கு பேரு ரசம்னு பேரு. ரசம்னா என்ன அர்த்தம்? ஆச்சாரிய சொல்றாரு, ராகோ விஷயேஷு ராகா. விஷயங்கள்ல வந்து ஆசை அப்படியே தான் இருக்கும், அதுதான் வாசனான பேரு. யக எந்த வாசனைகள் இருக்கோ தம்பரிஜயித்வா, அந்த வாசனைகளையும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு ரசசப்தோ ராகோ பிரசித்த. ஆச்சாரிய சொல்ற ரசசப்தம் ராகம்னு சொல்லக்கூடிய இச்சையில விருப்பத்துல வந்து பிரசித்தமா இருக்கு. என்னது? ஸ்வரசேன பிரவருத்தோ ரசிகோ ரசஜ்ஞா. ஸ்வரசேன அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசம் இருக்கு. சில பேருக்கு மியூசிக் போட்டோம் அப்படின்னா கர்நாடிக் மியூசிக்னா பின்னாடியே போயிடுவாங்க, எங்க வேணாலும் போவாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாப் மியூசிக் போனா வந்து பாத்தீங்கன்னா மைக்கேல் ஜாக்சனோட பாட்டுக்கெல்லாம் நாடு விட்டு நாடுலாம் போய் ப்ரோக்ராம் கேட்கறவங்க இருக்காங்க. பாம்பே போறாங்க, டெல்லியில ப்ரோக்ராம் போட்டுச்சுன்னா போறாங்க மியூசிக்கு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரசம். ஒருத்தர் போகம் பண்றதுக்காக போறார், ஒருத்தர் மியூசிக்காக போறார், ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற சுகங்களுக்காக போறார். எல்லாரும் டிராவல் பண்றாங்க. அப்போ யாரெல்லாம் ஸ்வரசேன அவங்கவுங்க ரசம் உள்ளுக்குள்ளார இருக்கு, வாசனம். அந்த ரசத்தினால பிரவருத்தி ஆகிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க காரியத்துல ஈடுபடுகிறார்கள். ரசிகோ அவங்களுக்கு என்ன பேரு? ரசிகன் அப்படின்னு பேரு. ரசத்தை உடையவன் ரசிகன், வாசனையை உடையவன் ரசிகன். அவன் வந்து பாத்தீங்கன்னா ரசஜ்ஞ, ரசம் தெரியும் அவனுக்கு. ரசம் தெரியும் என்ன அர்த்தம்? மசால் தோசை சாப்பிட்டோன்னா மசால் தோசை இப்படி இருக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார வாசனை பதிஞ்சிரும். நான் என்ன பண்றேன்? மசால் தோசைக்கு ரசிகனா இருக்கேன். மசால் தோசை எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெங்கெல்லாம் பெஸ்ட் மசால் தோசையை தேடி தேடி நான் போறேன். அப்ப நான் என்னுடைய செயல் வந்து பாத்தீங்கன்னா அந்த ராகத்தை வச்சு ரசத்தை வச்சு வாசனையை வச்சு பிரவருத்தி ஆகுது. சொல்ல போறோம் 3:33 சொல்ல போறோம். படிச்சவனா இருந்தாலும் கூட சதுர்சம் சேஷ்டத்தே சொஸ்யாக பிரகிருதேர் ஞானவானபி. ஞானியா இருந்தாலும் நல்லா படிச்சவங்களா இருந்தாலும் கூட சாஸ்திரம் தெரிஞ்சாலும் கூட அவரவர்களுடைய வாசனைக்கு ஏற்ற மாதிரி பிரவருத்தி ஆகின்றார்கள், செயல்களில் ஈடுபடுகின்றார்கள். இந்த வாசனை வலுக்கட்டாயமா இழுத்துக்கிட்டு போகுது. ஆயிடுச்சு, சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த வாசனையையும் விட்டுட்டு. ஆனா இங்க உபாயம் இருக்கா? சொல்லல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இதை படிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எப்படி விடுவீங்க? அதாவது மூணு வச்சுக்கீங்க. ஸ்தூல வாசனை,
அதை நீக்கணும்னா என்ன பண்ண, வீட்டுக்குள்ளாரெல்லாம் இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காதுங்க. குடும்பத்துக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், குடும்பத்தில் இருக்க மற்றவங்களுக்காக நீங்க அட்ஜஸ்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அது அப்படியே பழைய லைஃபே தான் போயிட்டு இருக்கும். ஒரு சாதக ஜீவனத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு ஆசிரமத்துல இருக்கணும். யாராவது ஒரு குருநாதர் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நியமமான லைஃப் ஸ்டைலுக்கு வரணும். அப்ப முதல் பார்த்தீங்கன்னா ஸ்தூல வாசனையை நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆம்பியன்ஸ், எந்த ஆம்பியன்ஸ் சூழ்நிலை என்னன்னு பார்க்கணும். அந்த சூழ்நிலையில போய் தங்குனாதான் ஸ்தூல வாசனையை ஜெயிக்க முடியும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா முக்கியமானது, எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு உபாயம் இருக்கு, குரு சேவை. குருட்ட இருந்து பாத்தீங்கன்னா சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒருத்தன் எல்லா விஷயங்களையும் ஜெயிக்க முடியும். ஸ்தூலமாவே ஜெயிச்சிடலாம். ஒரு ஒரு 3 மாசம் 6 மாசம் குரு பக்கத்துல இருந்து காலையில எந்திரிச்சு அவர் படுக்கிற வரைக்கும் காத்துட்டு இருந்து அவர் கூடயே இருந்து அவருக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாசனை வெளிப்படுறதுக்கான சான்ஸே கிடைக்காது. அப்ப ஸ்தூல வாசனையை நீக்கிறதுக்கு இது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வாசனை என்னது, முக்கியமான வாசனை சூக்ஷ்ம வாசனை. அதை நீக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஏக்க தத்துவ அபியாசம், பிராண உபாசனையோ இல்ல ஓங்கார உபாசனையோ அதுக்காக தான் சொல்றோம். அதுக்கப்புறம் காரண உபாசனைன்றது எது, காரண வாசனைனா என்னது அப்படின்னா பீஜத்துல இருக்கிறது. அதை மித்தியாத்துவ நிச்சயத்தினால மட்டும்தான் நீக்கி சமாதி அடையிறதுனால மட்டும்தான், ஆத்மாவை பார்க்கிற தர்சனத்தினால மட்டும்தான் அந்த காரண வாசனைகள் லயமாகும். அந்த காரண வாசனையை லயம் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம், தத்துவ விசாரம். தத்துவ விசாரம் என்ன பண்றோம், இது பொய், இது பொய், இது பொய், இது பொய்னு எல்லாத்தையும் பொய்ன்னு சொல்றது. அது மூலமா என்ன கிடைக்கும், வாசனாட்சயம் நடக்கும், சொரூப அனுபூதியானது உண்டாகும். அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த வாசனாட்சயமும் சொரூப அனுபூதியும் ரெண்டும் ஒரே க்ஷணத்துல சம்பவிக்கிறது. அப்போ என்ன பண்ணணும், நல்ல சாஸ்திர வாசனை, சமாதி அபியாசம். இதனால தான் பாத்தீங்கன்னா காரண வாசனை ரிமூவ் ஆகும். சொல்லியாச்சு இல்ல, நான் அது வேற, அந்த யோக சூத்திரத்துல வேற விதமா பிரிப்பேன். இங்க நான் ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம்னு சொல்றீங்க. யோக சூத்திரத்துல வேற வெரைட்டியா 4 பிரிக்க போறோம். அதை கேட்டுக்கலாம், அது அந்த இடத்துல நம்ம அதை பத்தி பேசலாம். அப்ப இந்த 3 வாசனைகளையும் பாத்தீங்கன்னா இத்தியாதி தரிசனா. அப்போ அவங்க வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் கர்மங்களில் பிரவருத்தி செய்கின்றோம். ச அபி ரசோ, அந்த ரசத்தையும் கூட வாசனையும் கூட ரஞ்சன ரூபக சூக்ஷ்மக, அது மனசுக்குள்ளார ரஞ்சனத்தை உண்டு பண்ணும், ஆசையை உண்டு பண்ணும், மனோராஜ்யம் போகும். மனோராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா விஷயம் தேவையே இல்லை. உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோராஜ்யம் போகாதீங்க, நல்ல விஷயத்துல மனோராஜ்யம் போகும். மனோராஜ்யம் பாத்தீங்கன்னா சித்தத்துக்குள்ளார சாஸ்திரத்தை உள்ளுக்குள்ளார ஓட்டலாம். நம்ம பூசலார் கோயில் கட்டினார், சிவ மானச பூஜை பண்ண முடியும் மனசுக்குள்ளார. நீங்க எதையெல்லாம் பண்ணணுமோ நல்ல காரியங்கள் அதை எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளார பண்ண முடியும். அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப உத்தமமான சமாதி அவஸ்தை கிடைக்கும் உங்களுக்கு, ரொம்ப உத்தமமான சமாதி கிடைக்கும். ஆனா பாத்தீங்கன்னா கெட்ட விஷயங்களை மனோராஜ்யம் பண்ணீங்கன்னா அவங்கள ரொம்ப லோ லெவலுக்கு கொண்டு போயிடும். அப்ப விஷயம் இல்லாமலேயே மனோரஞ்சனம் பண்ணக்கூடிய சூக்ஷ்ம வாசனைக்கு பேர் என்ன பேரு, ரசகான்னு பேரு. அதையும் கூட அஸ்ய யதேஹே, இந்த யத்தின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிக்கு அவனுக்கும் கூட பாத்தீங்கன்னா அந்த சூக்ஷ்ம வாசனைகள் உள்ள இருக்கும். சூக்ஷ்மம்னா என்ன பண்ணுங்க, காரணத்தையும் சேர்த்து எடுத்துங்க. இந்த ரெண்டும் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கும். நம்ம எதை எடிட் பண்றோம், விஷயங்களை கொடுக்காம இருக்கும். ஸ்தூல வாசனைகளுக்கு மட்டும் ஃபீடிங் பண்ணாம இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ளார சூக்ஷ்ம வாசனைகள், காரண வாசனைகள் உள்ள இருக்கதான் செய்யும். எதியா இருந்தாலும் ஒரு 65 வயசு ஒரு மடாதிபதி, 60 வயசு கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா காலேஜ் படிக்கிற பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போச்சு. அந்த பொண்ணு மேலே பார்த்தீங்கன்னா லவ் அஃபெக்ஷன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மடாதிபதி பார்த்தீங்கன்னா நார்மல் பர்சன் ஆகிட்டார். ஐயோ, அவரை ஃபாலோ பண்ணவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே சுவாமி, அவர் எடிட் பண்ணாமல் விட்டுட்டார். இது மாதிரி நிறைய பேரை எனக்கு தெரியும். இங்கே ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா ரத்னாகரன் வால்மீகியா மாறின மாதிரியும் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதே மாதிரி பெரிய பெரிய ஸ்தானத்துல இருந்து கீழே பதித்த நாய் கீழே விழுந்தவங்களுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்கு. அதனால வாசனைகள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனா யதிகள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், அஸ்ய யதேஹே பரமார்த்த தத்துவம் பிரம்ம திருஷ்டுவா. இந்த பரமார்த்த தத்துவம்னு சொல்லக்கூடிய பிரம்ம தத்துவத்தை பார்த்து, பிரம்மத்தை பார்த்து திருஷ்டுவா உபலப்திய அடைந்து, எப்படி அடைந்து, அகம் ஏவ தத்து, நானே அந்த பரபிரம்மமா இருக்கேன்,
நான் தேகம் இல்லை, நான் மனசு இல்லை, நான் சித்தம் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் த்ரோ பண்ணிட்டு தான் தானா தன்னை அறிந்தால் இது வர்த்தமானசிய நிவர்த்தத்தை. அப்ப அந்த சமயத்துல இந்த சித்தத்துல இருக்கக்கூடிய வாசனைகள் எல்லாமே நிவர்த்தியாகின்றன. அது இல்லாம முடியவே முடியாது. நிர்பீஜம் விஷய விஞ்ஞானம் சம்பத்தியதே இத்தியர்த்தக. நிர்பீஜ சமாதின்னு சொல்றோம்ல, பீஜம் எதுப்பா அப்படின்னு கேட்டா, பீஜம்ன்றது வாசனைகள் எங்க இருக்கு? சித்தத்துல இருக்கு. அப்ப சித்தத்தை தாண்டி போகணும். யோக சூத்திரம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். 98% சத்துவகுணம் வந்ததுக்கு பிறகு என்ன ஆகும்? அபியாச பலத்தினால மெதுவா 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 98% வந்துச்சுன்னா சொரூப பிரதிஷ்டா அப்பவே கிடைச்சிடும். தான் நிற்போம். தனக்கு அந்நியமான சித்தத்தையும் பார்க்கலாம். ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா சித்தம் இருக்கும். அதே நேரத்துல அது தாண்டி பாத்தீங்கன்னா மெதுவா 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 அதையும் தாண்டி போறதுக்கு பேர் தான் நிர்பீஜ சமாதி அப்படின்னு பேர். நிர்விகல்ப சமாதின்னு பேரு. அப்ப அந்த நிர்பீஜ சமாதி நிர்விகல்ப சமாதியை எப்ப அடையிறான் அப்படின்னா சித்தத்தையே த்ரோ பண்ணதுக்கு பிறகு, சித்தத்தை தூக்கி போட்டு நான் இல்லை அப்படின்னு தூக்கி போட்டதுக்கு பிறகு தான் தானா நிக்கிறான். அதுக்கு பேரு தான் நிர்பீஜ சமாதி பேரு. நிர்பீஜம் விஷய விஞ்ஞானம் சம்பத்தியத்தை இத்தியர்த்தக. அந்த இடத்துல என்ன ஆகுறான்? ததா திருஷ்டுகு சுரூபே அவஸ்தான். அவன் தான் தானா எஸ்டாபிஷ் ஆகிறான். சொஸ்வரூப அவஸ்தானம். அந்த விஷய விஞ்ஞானம் சம்பத்தியதே, நான் அவனா இருக்கின்ற அந்த ஞானத்தை அவன் அடைகின்றான் என்று அர்த்தமாகிறது. இந்த விதமா சொல்லியாச்சு. ரொம்ப உத்தமம். ஆமா, நம்ம சமாதிகளை யோக சூத்திரத்துல சொல்றோம் பாத்தீங்களா? என்னன்னு கேட்டீங்கன்னா சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம்னு ஒரு சமாதி சொன்னோம். நிர்விச்சாரம் அப்படின்னு. அந்த நிர்விச்சாரத்துக்குள்ளதான் என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பாகவதத்துல சொல்லக்கூடிய அந்த கதைகள்லாம் கிருஷ்ணரை பத்தியோ இல்ல இந்த இவங்கெல்லாம் பண்ண மாதிரி நிறைய மகான்கள்லாம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. கோவர்தனகிரிய தூக்குனப்போ என்ன மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு உள்ளுக்குள்ளார கற்பனையை விடுறது, விசுவலைசேஷன் பண்றது. பிட்டுக்கு மண் சுமந்த கதையில சிவபெருமான் எப்படி வந்தார் அப்படின்னு உள்ளுக்குள்ளார சிந்தனை பண்றது. அப்போ ஆமா, கோபிகைகள் பண்றது மாதிரி. அதே மாதிரி நிறைய நிறைய பக்த மகான்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளியில நம்ம பாத்தீங்கன்னா இந்த லவ்ஸ் எல்லாம் இருக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ப்ஸ் மலையில டூயிட் பாடுற மாதிரி பசங்களாக ஒரு டீனேஜ்ல இருக்கிறவங்க கனவு கண்டுட்டு இருப்பான். அவன் இருக்கிறது வெயில் காலத்துல சென்னையில இருந்துட்டு இருப்பான், நல்லா சுட்டெரிக்கிற வெயில். ஆனா அவன் காண்ற கனவு ஆல்ப்ஸ் மலையில டூயிட் பாடுற மாதிரி. அதே மாதிரி பக்தர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகவானோட அந்த லீலைகளை எல்லாத்தையும் தன்னோட கனெக்ட் பண்ணியோ இல்ல தன்னை பாக்குற மாதிரியோ அது பண்ணும்போது பவித்திரம் பண்ணுது. ரொம்ப பவித்திரம் பண்ணக்கூடியது. நிர்விச்சார சமாபத்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சமாதி கிடைக்குது அந்த இடத்துல. அப்ப வாசனைகள் பாத்தீங்கன்னா நல்ல வாசனை, கெட்ட வாசனை, நல்ல வாசனை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிர்விச்சார சமாபத்தியம் அத்தியாத்ம பிரசாதனம்னு ஒரு சூத்திரம் வரப்போகுது உங்களுக்கு யோக சூத்திரத்துல. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அத்தியாத்ம பிரசாதம்னு ஒரு பிரசாதம் கிடைக்குதான். பிட்டுக்கு மண் சுமந்த கதையில பாத்தீங்கன்னா உட்கார்ந்து இல்லைன்னா தர்மிய நான் அடிக்கடி என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவிளையாடல் புராணத்துல இருக்குல்ல, நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது. அந்த அந்த இதை உள்ளுக்குள்ளார ஓட விட்டுட்டு பார்த்தேன்னு வச்சுக்கலாம், பகவானை சிந்தனை பண்றது. ஐயோ என்ன அற்புதமா அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, என்ன பாட்டு அது. அந்த தர்மியோட கேரக்டர், அதோட அவர் பேசுற டயலாக், இதெல்லாம் உள்ளுக்குள்ளார சிந்தனை பண்றது. அப்படி சிந்தனை பண்ணும்போது பாத்தீங்கன்னா நம்மளால அந்த அளவுக்கு பாவ சக்தி அதிகமாயிட்டே போகும். உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா ஒரு வைராக்கியம் வரும். அதுக்கு பேர் அத்தியாத்ம பிரசாதம் அப்படின்னு பேர் அந்த இடத்துல. அதனால ரொம்ப சாதகர்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த பாவம் பண்றதுக்கு விசுவலைஸ் பண்றதுக்காக தான் கிருஷ்ண பரமாத்மா பாகவதம் ஃபுல்லா நிறைய லீலைகளை பண்ணி வச்சிருக்க. கதை கேட்டு போறதுக்கா? கதை கேட்கறதுக்கு இல்ல, கதை கேட்டு உள்ளுக்குள்ளார அதை பாவிக்கிறது. விசுவலைசேஷன் பண்ணினீங்கன்னு வச்சுங்க, பூசலார் எப்படி கோயில் கட்டினாரோ அதே மாதிரி எந்த நிகழ்ச்சியை வேணா நம்ம மனசுக்குள்ளார கொண்டு வர முடியும். அப்போ ஒரு பக்கம் ஓங்கார ஜபத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும் சதா காலமும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இஷ்ட தேவதையோட அந்த லீலைகளை பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஓட விடணும். அதுக்கப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா குரு சேவை நல்ல ஆம்பியன்ஸ்ல இருக்கணும். இந்த 3 வாசனைகளை ஜெயிக்க முடியும். ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் ந அசதி சமயக் தர்ஷனே ரசஸ்ய உச்சேதக. ஆச்சாரியார் ரொம்ப தெளிவா சொல்றார். அசதி சமயக் தர்ஷனே. சமயக் தர்ஷனம்னா சாட்சாத்காரம் அப்படின்னு பேர்.
இந்த பிரம்மத்தை சாட்சா்காரம் பண்ணல அப்படின்னா அசத்தி சமயக் தர்ஷனே. சமயக் தர்சனம் சொல்ற ஈஸ்வர சாட்சா்காரம் பிரம்ம சாட்சா்காரம் உண்டாகல அப்படின்னா ந ரசஸ்ய உச்சேதக, வாசனை தியாகமானது சம்பவிக்காது, வாசனை நாசம்ன்றது சம்பவிக்காது. தஸ்மாத் ஆகையினால் சமயக் தர்ஷனாத்மிகாயாக பிரஜ்ஞாயாக ஸ்தைரியம் கர்த்தவ்யம் இது அபிப்பிராய. அதனால என்ன பண்ணணும், முமுட்சுக்கள் எல்லாம் ஞானத்தை அடைஞ்சவன் பாத்தீங்கன்னா அவன் பாட்டுக்கு இருப்பான். யாரெல்லாம் மோட்சம் வேணும்னு நினைக்கிறோமோ தஸ்மாத், கன்க்ளூஷன் ஆச்சாரியர் இந்த தஸ்மாத்னு எங்கேயா வந்துச்சு அப்படின்னா அதெல்லாத்தையும் ஹைலைட் பண்ணி வச்சுங்க. ஆகையினால் கன்க்ளூஷன் சொல்றார், ஆகையினால் சமயக் தர்ஷனாத்மிகாயாக பிரஜ்ஞாயாக, நல்ல பிரஜ்ஞா எது, அகம் 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 அப்படின்னு சொஸ்வரூப அவஸ்தானம், ததா திருஷ்டிகு சுரூபி அவஸ்தானம்னு நம்ம எதை சொல்றோமோ யோக சூத்திரத்துல அதேதான். எவன் பாத்தீங்கன்னா தன்னிடத்திலேயே தான் நிக்கிறது, நான் இந்த சித்தம் இல்லை, நான் இந்த தேகம் இல்லை, இதெல்லாம் சொப்பனம், நான் சச்சிதானந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அந்த ஞானத்துல பிரஜ்ஞாயாக அந்த உணர்வுல ஸ்தைரியம், ஸ்தைரியம்னா ஸ்திரத்தன்மையை அடைய யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும், ஸ்தைரியம் கர்த்தவ்யம், அதுலயே நிக்கிறத பண்ணணும். வாசனை பின்னாடி போயிடக்கூடாது. வாசனை பின்னாடி போனோம் அப்படின்னா சம்சாரம் போய்கிட்டே இருக்கும். இந்த மொத்த ஜெகத்தும் வாசனாமயம் இதம் ஜெகத், வெறும் வாசனை. நம்மளோட வாசனை தான் சங்கல்பமாகுது, சங்கல்பம் தான் மனோசுல தாட்டாகிறது, தாட்டு தான் நமக்கு பாத்தீங்கன்னா கருமங்கள்ல ஈடுபடுத்துது, கருமங்கள் தான் புண்ணிய பாப்பத்தை கொடுக்குது, புண்ணிய பாப்பம் தான் பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு நம்ம எல்லாத்தோட வாசனைகள் தான் இந்த ஜெகத். இந்த ஜெகத் என்னது என்ன கேட்டீங்கன்னா கருமத்தினால உண்டானது. கருமம் எதனால உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிற காம சங்கல்பம். காம சங்கல்பம் எதனால உண்டாச்சு, வாசனை. அப்ப இந்த மொத்த உலகமும் என்னன்னு சொன்னீங்கன்னா கேட்டீங்கன்னா வாசனாத் வாசுதேவசிய வாசிதம் போனத்ரயம், நம்ம கீதா இவரு கிருஷ்ண பரமாத்மா சொல்ற மாதிரிதான். இது எல்லாம் என்ன பாப்புன்னா வாசனாமயம், மொத்த வாசனாமயம். சொப்பனம் எப்படி வாசனாமயமோ அதே மாதிரி இந்த ஜெகத் மொத்தமும் ஜாகிரத ஜெகத்தும் வாசனாமயம். அப்ப இதை கண்டிப்பா என்ன பண்ணணும், தியாகம் பண்ணி ஸ்தைரியம் கர்த்தவ்யம், இந்த பிரஜையில அகம் 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 அகம்ன்ற பிரஜையில என்ன பண்ணணும், தொடர்ந்து நிற்க வேண்டும், ஸ்திரமா நிற்க வேண்டும் என்று அபிப்பிராயமாகிறது. சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் அடுத்த ஸ்லோகத்துக்கு ஆரம்பிக்கிறார். சமயக் தர்ஷன லட்சண பிரஜா ஸ்தைரியம் சிகீர்ஷதா. ரொம்ப அற்புதமா ஆரம்பிக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த அவதாரிக்கா பாஷ்யம் இருக்குல்ல, ஒரு ஸ்லோகத்துக்கு முன்னாடி ஒரு முன்னுரை எழுதுறாரு பாருங்க. சில இடத்தெல்லாம் சங்கரர் பாத்தீங்கன்னா அற்புதமா நமக்கு ஒரு முன்னுரையை கொடுக்குறார். சமயக் தர்ஷன லட்சண, சமயக் தர்சனம்னா நாம் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு தெளிவா டவுட் இல்லாம விபரியம் இல்லாம சந்தேகம் இல்லாம அந்த அறிவு பிரஜா, அந்த அறிவுல அந்த பிரஜையில உணர்வுல, இந்த பிரஜான்ற வார்த்தை பாத்தீங்கன்னா யோகத்துல யூஸ் பண்றது அப்படியே இங்க வருது பாருங்க. ஞானம்னு சொல்றது இல்ல, அந்த ஞானம் எப்ப அனுபூதி ஆகுதோ அதுக்கு பேர் உணர்வுன்னு சொல்றோம். நான் என்ற உணர்வு, கான்சியஸ்னஸ், அதுக்கு பேர் தான் பிரஜான்னு பேர். அந்த பிரஜையில பாத்தீங்கன்னா ஸ்தைரியம் சிகீர்ஷதா, அத ஸ்திரத்தன்மை அடையணும்னு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ, சாமி நீங்க ஸ்திரத்தன்மையை பண்ணணும், நான்ல நிக்கணும்னு சொன்னீங்க, அந்த ஞானம் திருடமாகணும்னு சொன்னீங்க. அதை எப்படி சாமி திடப்படுத்துறதுன்னு யாருக்காவது ஆசை இருந்துச்சுன்னா சிகீர்ஷதா, அந்த ஸ்திரத்தன்மையை, ஞானத்தோட ஸ்திரத்தன்மையை அடையறதுக்கு விருப்பம் உள்ளவர்களால் ஆதவ் முதல் காரியம் என்ன சாமி பண்ணணும், மனசுல கை வைக்காதீங்க, புத்தியில கை வைக்காதீங்க, வாசனையில கை வைக்காதீங்க. கை வச்சீங்க அப்படின்னா கை சுற்றுவோம், உங்களால முடியாது. 2 நாள் பண்ண முடியும், 3ஆவது நாள் தவிச்சு போயிடுவோம். அப்ப முதல் காரியம் என்ன பண்ணணும், ஆதவ் இந்திரியாணி ஸ்வவசே ஸ்தாபயித்தவ்யாணி. முதல்ல பாத்தீங்கன்னா இந்திரியங்களை தன்னோட வசப்படுத்தி என்ன பண்ணணும், அதது கோலக்கங்கள்ல, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியில போகுது இல்ல, வெளியில போற இந்திரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அது இடத்துல என்ன பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். கண்ணு விஷயத்தை நோக்கி போகாம கண்ணுலயே நிக்கிற மாதிரி பண்ணணும், கட்டி போடணும். காது விஷயங்கள் நோக்கி திரும்ப திரும்ப போகாம கட்டி போடணும். நாக்கு அலையாம பாத்தீங்கன்னா நாக்குலயே இருக்கிற மாதிரி கட்டி போடணும். இதுக்கு பேர் கோலக்கம்னு பேர். இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கிற இடத்துக்கு பேரு கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் கோலக்கம்னு பேர்.
அந்த கோலக்கத்திலிருந்து வெளியில வர சக்திக்கு பேர் தான் இந்திரியம்னு பேர். கண்ணுக்கு தெரியாது, இந்திரியம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா இந்த கண்ணுக்கு தெரியும், காது கண்ணுக்கு தெரியும். இதெல்லாம் வசிக்கிற இடம், இந்திரிய சக்தி வசிக்கிற இடம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்திரியங்களை அதது போக்குல போகாம தடுத்து நிப்பாட்டி அதது இடத்திலேயே கட்டி போடணும். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா, இதுல சொல்லுது, முக்கியமான யோக சாஸ்திரத்துல சொல்லும்போது சொல்லுது, யம நியம ஆசன பிராணாயாம 5வது இருக்கிறது பிரத்யாகாரம் அப்படின்னு பேர். அந்த பிரத்யாகாரத்தை நம்ம வந்து வேதாந்த சாஸ்திரத்துல அதுக்கு பேரு தமம்னு சொல்றோம். அதுக்கு பேர். அப்ப முதல் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த சென்ஸ் ஆர்கன்ஸை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணணும், தன்னோட வசப்படுத்தி அதை நிப்பாட்டணும். யஸ்மாத் தத அனவஸ்தாபனே தோஷமாக. ஒருவேளை ஏன் பண்ணலன்னா என்ன சாமி ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணல அப்படின்னா தோஷத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன தோஷம் உண்டாகும்னு ஆச்சாரியர் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன தோஷம் உண்டாகும் அப்படின்னு டைம் ஆச்சு, நாளைக்கு பாடத்துல பார்க்கணும். அப்ப முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, மனசை வந்து பாத்தீங்கன்னா காமங்கள் நீங்கணும், அவன் தான் ஸ்தப்பிரஜ்ஞன். அதுக்கு போறதுக்கு என்ன பண்ணணும், சமத்தை பழகணும். துக்கம் வந்தாலும் சுகம் வந்தாலும் சமபாவனையில இருக்கணும், சொப்பன மாதிரின்னு பார்க்கணும். நான் சொல்லிட்டு போயிடுறேன், நீங்க கம்பேர் பண்ணுங்க உங்களோட சொப்பனத்தையும் ஜாகிரதத்தையும். ஜனக மகாராஜா எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி கம்பேர் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த லோக்கத்துல நம்ம எப்படி சொப்பனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லையோ அதே மாதிரி இந்த லோக்கமும் வந்து ஒரு சொப்பனம்னு எல்லாத்தையும் சமபாவனையில இருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, எந்த சந்தோஷம் வந்தாலும் துளி குதிக்காதீங்க, எந்த துக்கம் வந்தாலும் துவண்டு போகாம சமபாவனை கொண்டு வாங்க, மனசு அடங்கும். அதுக்கப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் 58ல சொன்ன மாதிரி சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் குவிச்சிங்க. அவசியமானதை மட்டும் கொடுங்க. ஜீவனத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்காதீங்க, கொடுங்க. போகத்து பக்கம் போயிடாது. மனசுக்கு ஏதாவது தேவைன்னா கொடுக்காதீங்க, உடம்புக்கு தேவையானதை மட்டும் கொடுங்க. மனசுக்கு போகம் பண்றது அதை கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் வாசனா தியாகம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியே ஆகணும். வாசனா தியாகம் தான் நம்ம 3 சொல்லியிருக்கோம். இதுக்கப்புறம் ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். எங்கிருந்து ஆரம்பிக்கிறார், திரும்பவும் ஃபர்ஸ்ட் எடுத்தோன ஸ்டெப்பே இந்திரிய நிகிரகம் தான் பண்ணி ஆகணும். மனோ நிகிரகத்துக்கு முன்னாடி, வாசனா தியாகத்துக்கு முன்னாடி முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 60வது ஸ்லோகம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்பட்டேத் பிரயத்தः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச. மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதா. பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவக துக்தா கோபாலநந்தனः. பார்த்தோ வத்ச சுதீர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மகத். ஏகம் சாஸ்திரம் தேவகீ புத்திர கீதம் ஏகோ தேவோ தேவகீ புத்திர ஏவ. ஏகோ மந்திரஸ்தஸ்ய நாமானி யானி கர்மாப்யேகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. இது ஸ்ரீமத் பகவத்கீதா மாஹாத்மியம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. புரியல. சமாதி, எந்த சமாதி சம்பவிக்கிறதா இருந்தாலும் இந்திரிய நிகிரகம்லாம் முடியாது. சமாதினாவே விருத்தி நிரோதம், மனசுல வந்து விருத்திகள் இல்லாம போறதுதான் சமாதி. சவிகல்ப சமாதின்றது வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல மனசை வைக்கிறது. பின் பாயிண்ட், ஏதாவது ஒரு பின் பாயிண்ட்ல மனசை வச்சா அதுக்கு பேர் சவிகல்ப சமாதின்னு அர்த்தம். விஷயம் இருக்கும் அங்க. ஆனா அதுக்கு வந்து மற்ற விஷயங்கள்ல டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற மற்ற விஷயங்கள்ல இருந்து நீங்கணும்ல. அப்ப ஏதாவது ஒண்ணுத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா மற்ற விஷயங்களை நம்ம அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணாதுன்னு ஒண்ணுத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே நிர்விகல்ப சமாதிக்கு அந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதும் இல்லாம போயிடும். நிர்விஷயம் எது? நான் தான் நிர்விஷயம், வேற யாரும் நிர்விஷயம் இல்லை. நிர்விகல்பம்ன்றது நான் தான். ஆத்மாவுக்கு பேர் நிர்விகல்பம்னு பேர். தான் 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 எப்படிப்பட்டது? வெறும் கான்சியஸ்னஸ்.
நாமம் இல்லை, ரூபம் இல்லை, எந்த ஒரு விஷயமும் இல்லை. அது விஷயம் இல்லை, ஆப்ஜெக்ட் இல்லை. அப்ப தான் தானா நிக்கிறதுக்கு தனக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாத்தையும் தியாகம் பண்ணதான் தான் தானா நிக்கிறது. அதான் நிர்விகல்பம் சமாதி. சவிகல்பம் சமாதி பண்றதா இருந்தாலும் நிர்விகல்பம் பண்றதா இருந்தாலும் நீங்க இந்த ப்ராசஸ் போய், அதாவது சொன்னேன் 12வது சாப்டர்ல மையேவ மன ஆதத்வனு 7ல இருந்து 12 வரைக்கும் சொல்ல போறதெல்லாம் சவிகல்ப சமாதி. பக்தியில பாத்தீங்கன்னா துவைத்தத்துல வரக்கூடிய சமாதிகள் எல்லாமே ஈஸ்வரன் இடத்துல சமாதி பண்றது, நாமம் ரூபம் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு போய் சமாதி பண்றது, அதெல்லாம் சவிகல்பம்னு பேர். ஆத்மால பிரம்மத்துல சமாதி பண்றது எதுவோ அது நிர்விகல்பம்னு பேர். அங்க எதுவுமே இருக்காது, விஷயமே இருக்காது. சித்தத்தையே பாத்தீங்கன்னா கலட்டி விட்டுறாரு. சித்தம் இருக்கிற வரைக்கும் அது பாத்தீங்கன்னா சம்சாரம் தான். சித்தம் நான் இல்லை அப்படின்னு நீங்க சித்தத்தையே தூக்கி போட்டீங்க அப்படின்னா நான் நானா நிக்க முடியும். சொல்லலாம் அப்படி சொல்லலாம். அதை கூட இல்ல அது பார்ஷியல் என்லைட்மெண்ட் அதை சொல்ல மாட்டோம். இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நிக்கிற அந்த யோக சமாதி இருக்கு பாத்தீங்களா, யோகத்திலையும் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல பாத்தீங்கன்னா சமாதி சம்பவிக்கும். வேதாந்தம் இந்த இண்டிவிஜுவல்ல நின்னதுக்கு பிறகு நீ தத்துவமசி அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வேதாந்தம் வருது. வேதாந்தம் பாத்தீங்கன்னா பிரம்மத்துல நிக்கிறதுக்கு பேரு பூர்ண என்லைட்மெண்ட். இந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நிக்கிற அந்த யோக பிலாசபியில நிக்கிறது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்ஷியல் என்லைட்மெண்ட். சவிகல்ப சமாதியை என்லைட்மெண்ட்னு சொல்ல மாட்டோம். அது ஈஸ்வர சாட்சாத்காரம். எது நம்ம கிருஷ்ணரோ இல்ல யாரையோ ஒரு நாம ரூபத்தை எடுத்துக்கிட்டு பண்றது எல்லாமே சவிகல்ப சமாதி, அதெல்லாம் ஈஸ்வர சாட்சாத். அப்ப ஈஸ்வர சாட்சாத்காரம் நடக்கிறது எல்லாமே சவிகல்ப சமாதியில வந்துடும். வெறும் தான் 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 இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நிக்கிறது பார்ஷியல் என்லைட்மெண்ட் ஆயிடும். அந்த தான் பிரம்மம்னு தெரிஞ்சு அந்த பிரம்மத்துல தான் அகண்ட போதம் சொல்லுவோம். நான் அகண்டமா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஞானம் உண்டாச்சுன்னா அது பூர்ண போதம். ஆமா ஆமா ஆமா, அத்வைத சித்தின்னு பேர். ஹரி ஓம். நமஸ்காரம். ஹரி ஓம்.